சரி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். இந்த கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் கேள்விகள் கேட்கணுக்குள்ள கொஞ்சம் நேரத்தோட கேட்டால் அதுக்கு ஆன்சரை தருவேன். சரியா? கிளாஸ் நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இடையில கேட்டால் இப்போ கிளாஸை பார்க்கறதா கேள்வியை பார்க்குறது பிரச்சனை. சரியா? அப்படி இருக்கட்டும், கேள்வியை நான் பார்க்கணும். சரியா? பார்த்தவங்களுக்கு நான் ஆன்சர் தான். ரைட். இன்றைக்கு நாங்கள் போன வகுப்பில் வந்துக்கிட்டு தற்காலிக மீனிங் பார்த்து அதில் சில நன்மைகளும் குறைபாடுகளும் என்ன அப்போ அதோட தான் நாங்கள் அதுக்கு பிறகு எங்களுக்கு கிளாஸ் இயலாமல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு பிறகு 12 நாட்களுக்கு பிறகு நாங்கள் இப்போ மீண்டும் இப்போ சந்திக்கோம். ரைட், ஓகே. எல்லாரும் பிரச்சனையிலேயே பாதுகாப்பாக தான் இருக்கீங்க. யாருக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருந்து ஏதாவது வேற இடங்கள்ல போய் திரும்ப வந்து அப்படி யாரும் இருக்கீங்களா? வெள்ளம் வந்து யாருக்கும் இதில்லே அப்படியானாக்க மெசேஜ் கொண்டு தாங்க. சரியா? இன்னைக்கு தனிப்படை யாருக்கிட்டையும் கேட்டுக்கலாம். அப்போ இது என்னடா பொதுவாக வந்துட்டு எல்லா பகுதியிலையும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ யாருக்கிட்ட கேட்கின்ற மாதிரி அப்போ நான் சும்மா குரூப்புகளில் சும்மா போடுவேன் சில மெசேஜ்களை பிள்ளைகளுக்கு பிரயோசனமாகட்டுமென்றோட. ஆனால் யாருக்கிட்டையும் கேட்டுக்கூடிய நிலைமை மாதிரி இல்லை. எங்கட பகுதியிலையும் கூட சில டைம்ல அண்ணா என்ன வெள்ளம் பெற போகுது அங்கே வான்கா தொடர்ந்துக்கிட்டு சொல்லக்குள்ள நாங்களும் கொஞ்சம் 2 3 நாளா அச்சத்தில் இருந்தேன். அப்போ அதால யாரையும் யாரும் கேட்டு இல்லாத நிலைமையா போயிட்டு. சரி, ஓகே. ரைட். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்துக்கிட்டு அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த மணிங் டிவைன்ஸை பார்த்தோம். என்ன தற்காலிக மணிங் முடிஞ்சு மணிங் டிவைன்சர். இப்போ இதில் வந்துட்டு சில நன்மைகளும் குறைபாடுகளும். அப்போ இதில் என்ன நன்மையான விஷயம் இருக்கும், என்ன குறைபாடுகள்ன்றதை நாங்கள் பார்த்துட்டு டொனமூர் அரசியல் திட்டம் வந்துக்கிட்டு உருவாக்கப்பட்டமைக்கான காரணம், எப்படி உருவாக்கப்படுது, என்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமைப்பில் உருவாக்கப்படுவதை நாங்கள் வந்து பார்ப்போம். சரியா? ரைட். இதில் நன்மைகள்ல முதலாவது சொல்லப்பட விஷயம் தான் இந்த உபதலைவர் என்று சொல்லக்கூடிய. நாங்கள் அதில் சொல்றோம் எப்படி என்றா வந்துக்கிட்டு உபதலைவர் என்றா ஆள்பதி என்று சொன்னோம். நாங்கள் போன இதில் ஆள்பதி என்ற பேர் வந்துக்கிட்டு அதாவது தேசாதிபதி தான் பதில் தேசாதிபதி என்று நாங்க சொல்ற கூட தலைவர் உபதலைவர் சொல்ற மாதிரி பதில் தேசாதிபதி. அப்ப அந்த இடத்துல தேசாதிபதி என்ற ஒரு பதவியை நீக்கிட்டு ஆள்பதி என்ற பதவியை கொண்டு வந்தாங்க. சரியா? அப்ப அதைத்தான் உபதலைவர். அப்ப இதுல நன்மையான விஷயத்துல உபதலைவர் சபை நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வாய்ப்பு அறிமுகம் செய்யப்பட்டதனால இலங்கை மக்களுக்கு தேவைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அப்ப இந்த உபதலைவர் என்ற விஷயம் உருவாக்கப்படுது. இப்ப இது எப்படி உருவாக்கப்படுதுண்டா இந்த நாங்க பொதுவா வந்துட்டு தேசாதிபதி வந்துட்டு எங்க இருந்து உருவாக்கப்படுவார், பொதுவா வந்துட்டு எங்கட பிரித்தானிய ஆளுகைக்குள்ள அவங்கட தலைமைத்துவத்தில் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட தான் ஒரு தேசாதிபதி நியமிக்கப்படுவார். அப்ப இங்க என்ன செஞ்சாங்கன்னா இங்கே மறைமுகமாக தேசாதிபதி செயற்பாட்டுக்கு வேற வேற அதிகாரிகளை வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஆள்பதியை வந்துக்கிட்டு இந்த உத்தியோகப்பற்ற என்று சொல்லக்கூடிய அந்த சார்பில இருந்துதான் நாங்க ஏற்கனவே பார்த்தோம் உருவாக்கப்பட்டதா சொல்றோம். அப்ப இவர அந்த ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட இப்ப இதுல ஒரு சொல்லொன்று சொல்லப்படுது ஆளுநர். இப்ப இந்த ஆள்பதி என்று பேர் வந்துகிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேன் தேசாதிபதி என்று சொல்லலாம், தேசாதிபதி என்றும் சொல்லலாம், அதே போல ஆளுநர் என்றும் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லித்தந்தேன் பக்கத்து இதுல ஆளுநர் ஆளுநர் என்று நான் சொன்னேன். அப்ப ஆளுநர் என்றாலும் இந்த ஆள்பதியை ஆளுநர்னு சொல்லலாம், தேசாதிபதி சொல்லலாம். ஆனா இதுல சரியா சிறந்த பேர் வந்துகிட்டு அவங்க எப்படி இந்த ஆள்பதி என்ற பேரை தான் கொடுத்துருக்காங்க. சில இடத்த தேசாதிபதி என்று சொல்றாங்க, ஆளுநர் என்று சொல்லலாம். இப்ப நீங்க குழம்பிக்கப்படா இதுல 2 வேறுபாடு உண்டு. நீங்க எப்படின்னா தேசாதிபதி என்றா நாங்க ஜனாதிபதியை சொல்லுமே அத மாதிரி, அதாவது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அரசின் தலைவராக தேசாதிபதியை நாங்க பார்க்கலாம். அதே போல ஆளுநர் என்று சொல்லக்குள்ள அது உள்ளூராட்சி மன்றங்கள் என்று சொல்லக்கூடிய மாகாணம் மாநகர சபை அப்படியான உறுப்புகள் அதுல ஒரு தலைவர் அறிப்பதான் ஆளுநர் சொல்றேன். அந்த இது வந்துட்டு ஆரம்ப காலத்துல எதுக்கு தலைமை தாங்குறாங்களோ அவங்கள ஒரு ஒரு ஆளுநர் மாதிரி ஒரு ஆள்பதி அல்லது தேசாதிபதி மாதிரி தான் பார்த்தாங்க அந்த நேரங்கள்ல. அப்ப அதால கொமனான கருத்து கொடுக்கக்குள்ள நாங்க ஆள்பதி என்ற ஆளுநர் என்று சொல்லலும் தேசாதிபதி என்று கொடுக்கல. அப்ப அது வந்துட்டு பதில் வேண்டா உப தலைவர் என்றதால அப்படி சொல்லப்படுது. சரியா? ரைட். அடுத்து பாருங்க இதுல
இந்த மக்களுக்கு தேவைகள் வந்துகிட்டு நிறைவேற்ற வாய்ப்பு ஏற்பட காரணம் என்னன்னா இந்த ஆள்பதி என்றவர் இந்த உத்தியோக சார்பு உத்தியோக சார்பு அற்றோர் என்று சொல்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதால அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு மக்கள்ல தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய மக்கள கருத்துக்களை கொஞ்சம் கேட்டு அறிந்து செயற்படக்கூடியவராக கொஞ்சம் மக்களுக்கு சார்பானவராக இருந்ததாக சொல்லப்படும். ஆனா அவரை அதிகாரம் குறைக்கப்பட்டது. அப்ப அதிகாரம் குறைக்கப்பட்ட எப்படி என்றா அது நாங்க போன இதுலயும் நாங்க பார்த்தோம். இப்ப வராதாக்களுக்கு மீண்டும் ஒரு தடவை சொல்றோம். இதுல வந்துகிட்டு இந்த இந்த யாருன்னா குடியேற்ற நாட்டு செயலாளர் என்று கொண்டிருக்கார். அப்ப அதே போல இவங்க குடியேற்ற நாட்டு செயலாளர் வந்துகிட்டு சட்ட சட்டத்துறை நாயகம் அதே போல மேல் மாகாண அதிபர் இந்த 3 பேரும் இவங்க வந்துகிட்டு அந்த சட்ட நிர்வாக சபையில் இருக்கின்றவங்க. அந்த 7 பேர்ல 3 பேர் மிச்சம் வந்துகிட்டு 4 பேர் உத்தியோகப்பற்ற அந்த உறுப்பினர்ல இருந்து 4 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த ஆள்பதி என்ற இதுல வாரார். இருந்தாலும் இவர் வந்துகிட்டு இந்த குடியேற்ற நாட்டு செயலாளர் அல்ல காரியதர்சி அவர் தான் இவரை மிஞ்சின ஒரு ஆளா இருந்தார். அதாவது இந்த ஆள்பதி என்று சொல்லுவதை விட அவருக்கு தான் கொஞ்சம் அதிகாரம் மறைமுகமா கொடுக்கப்பட்டதா இருக்கு. ஏனென்றா இங்க வந்துட்டு இவங்க இந்த குடியேற்ற நாட்டு செயலாளர் சட்டத்துறை நாயகம் மேல் மாகாண அதிபர் எல்லாம் இவங்க டாக்டர் உத்தியோகப்பட்டுள்ள அண்ணக்குள்ள அவங்க டாக்டர். என்னண்டா இது மக்கள்ல ஒரு கண்டுடைப்பாக அதாவது முறையான ஒரு ஒரு அரசியல் அமைப்பு இல்லை, தற்காலிகமாக தான் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி மெனிங் டிஃபென்ஸும் தற்காலிகம் தான். ஏன்னா ஒரு 6 வருடத்துக்குள்ள முறையடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு டொனமூர் வந்தீங்க. அப்ப அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்றதால அவங்களோட இதை மக்கள் கொஞ்சம் இவங்களை ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் பெற்றியது மறைமுகமாக என்ன செஞ்சாங்க இந்த செயற்பாடை செஞ்சிருந்தாங்க. சரியா? அதாலதான் இந்த கூடுதலான இந்த குடியேற்ற நாட்டு செயலாளர் ஒரு மறைமுக தலைவர் மாதிரி இருந்திருந்தார். அப்ப ஆள்பதி என்றது வந்துட்டு தலைவர் தான் இருந்தாலும் அவர் சட்டசபை தலைவர் சட்ட நிர்வாக தலைவர் இருந்தாலும் அந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது. சில முடிவுகள் சில விஷயங்கள் இவ்வாறான அந்த 3 அதாவது குடியேற்ற நாடு செயலாளர் சட்டத்துறை அதாவது இந்த உத்தியோகப்பட்டுள்ள இருக்காங்க அவங்களோடத்தான் சில முடிவுகளும் வேறு எடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப தன்னிச்சையான முடிவுகள் எடுக்க மாதிரி இல்லை. நாங்க ஏற்கனவே பார்த்ததுல தேசாதிபதி தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க மறைமுகமா வேற அதிகாரத்தை குறைச்சிருந்தாங்க. ஆனா இந்த அதிகாரத்தை கொஞ்சம் குடியேற்ற நாட்டு காரியதர்சி அவரிடம்தான் அதிகமாக இருந்ததை பார்த்தோம். சரியா? இப்ப அந்த அடிப்படையில இதுல முதலாவது நன்மை வந்துட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விடயங்கள் அதாவது மக்களின் தேவை நிறைவு செய்யக்கூடியதாக முதலாவது இந்த நன்மையாக இருந்துச்சு. ஏனென்றா இது மக்கள் சார்பாக உருவாக்க வந்தவர் என்றதால அதுல வந்துட்டு அவரை பத்தி சொல்லல நாங்க. அவர் வந்துகிட்டு 1926 திருத்தத்தின்படி தேசாதிபதி வில்லியம் என்பவரின் குடியேற்ற நாட்டு காரியதர்சி டிவென்சர் என்பதன் வருகையோடு 1924 தரிசு திட்டம் மணிங் டிவென்சர் என்று உருவாக்கப்பட்டது. இதுல ஜேம்ஸ் பீரிஸ் என்பவர் முன்வைத்தார். அப்ப இந்த ஜேம்ஸ் பீரிஸ் என்பவர் தான் 1921 ஒரு கோரிக்கையை முன்வைக்கார். இவரைத்தான் என்ன செய்யறாங்கண்டா இந்த ஆள்பதி தலைவராக என்ன செய்யறாங்கண்டா கொண்டு வராங்க. அப்ப இந்த ஆள்பதி தலைவராக இவரைத்தான் நியமிக்காங்க. சரியா? அப்ப அந்த அடிப்படையில நீங்க விளங்கிட்டா சரி. அதே போல அடுத்தது வந்துட்டு இதுல இந்த ஆள்பதி அதிகாரம் குறைக்கப்பட்ட விஷயம். அடுத்தது எல்லா விடயங்களும் நிதிக்குழுவை கலந்தாலோசித்த இடம்பெற்றது. அப்ப இந்த நிதிக்குழு வந்ததுக்கு இதுல நீங்க பார்த்திருப்பீங்க நிதிக்குழு இதுல புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப ஏற்கனவே விஷயத்துல நிதிக்குழு வந்துகிட்டு தேசாதிபதியிட அனுமதியோட தான் தேசாதிபதியோட முடிவின் பிரகாரம் தான் நிதி விஷயங்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டது. ஆனா இங்க வந்துட்டு இதுல ஒரு நன்மையா பார்க்கலாம், நிதிக்குழு தனியொரு சுயாதீன குழுவாக உருவாக்கப்பட்டது. அப்ப எல்லா முடிவுகளும் நிதிக்குழு தனிமையாக செய்து அவங்க நிறைவேற்ற விஷயத்தை தான் இவங்க என்ன சொல்லணும் ஏற்று நடத்தணும். அப்ப அந்த அளவில் ஒரு சுதந்திரமான ஒரு நிதிக்குழு இங்க உருவாக்கப்பட்டதும் ஒரு மக்களுக்கு ஒரு நன்மையாக இருந்தது. அதே போல உத்தியோக சார்பற்றவர் எண்ணிக்கை அதிகரித்ததுனால் இலங்கையில் பொதுமக்களுக்கு அரசு அமைப்பு பங்கு பெற்றதுக்கு வாய்ப்பு அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வழங்கும். என்ன இப்ப உத்தியோக சார்புள்ளோர எண்ணிக்கையை விட உத்தியோக சார்பற்றோர் எண்ணிக்கை இங்க என்ன செய்யுது அதிகரிச்சதன் காரணத்தால இலங்கை மக்களுடைய இந்த அரசியல் பங்கேற்பு அதிகமாக இருக்கும். அப்ப எண்ணிக்கை அதிகரிக்க அரசியல்ல ஈடுபாடு கூட இருக்கும். அப்ப இந்த செயற்பாடை நாங்க 4 விஷயங்களும் நன்மையாக எங்களுக்கு கிடைச்சது. இதுல குறைபாடுகள் சொல்லக்குள்ள
அதிகாரங்களும் பொறுப்புகளும் வெவ்வேறாக இருந்தமையினால் இவ்வாய்ப்பு இல்லாமல் போனது. நேர்த்தியான ஆட்சி முறை இடம்பெறவில்லை. அப்ப இங்க பாருங்க, இந்த அதிகாரம் என்ற விஷயம் வந்துட்டு இந்த ஆள்பதி என்றவருக்கு குறைவாக இருந்தது. இப்ப அதிகாரம் ஒரு முக்கியத்துவமாக இருந்தா தாங்க நினைத்த விஷயங்களை என்ன செய்யலாம், தந்த மக்களுக்கு செய்யலாம். ஆனா இந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா அதிகாரத்தை குறைச்சிட்டாங்க. குறைச்சி சில சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது. அப்ப இதால என்ன நடக்குதுண்டா, வெவ்வேறாக, அதாவது அதிகாரம் பொறுப்புகளும் வெவ்வேறாக இருந்தமையினார். அப்போ ஒரு சில, நான் சொன்ன குடியேற்ற நாட்டு காரியம் இவர்கிட்ட சில முக்கியத்துவமான சில அதிகாரங்கள் கொடுத்திருந்தாங்க. அப்ப ஏனென்றா அந்த தேசாதிபதி கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள்ல கொஞ்சம் பவரான அதிகாரம் கூட இவருக்கு கொடுக்கல. அப்ப அதுவும் கூட இந்த குடியேற்ற நாட காரியதரிசியினூட தான் கிடைக்கப்பட்டது. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் ஒரு குறைவாக இருந்ததால இந்த ஆள்பதி கொடுக்கப்பட்ட தலைவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களும் பொறுப்புகளும் வெவ்வேறாக இருந்தமையினாலும் அது குறைவாக, அதாவது அதிகாரம் குறைவுன்னு சொல்லலாம். அதனால ஒரு நேர்த்தியான ஆட்சி முறை இந்த இடத்துல இடம்பெறல. அப்ப ஒரு அதிகாரம் என்பது ஒரு ஆளுகிட்ட இருக்கணும், அது கொஞ்சம் நல்ல ஒரு பவரா இருக்கணும். என்ன அடுத்தது அந்த அதிகாரத்தை அங்க இங்கே பிரிச்சு கொடுத்தா அது ஒரு கொச்சத்தனமா போகும். அப்ப அதால இந்த இடத்துல இதை குறைபாடா பார்க்கலாம். அதே போல நிதிக்குழு பிரபல்யமானதாக காணப்பட்டாலும் அது ஆலோசனை சபையாக காணப்படும். அப்ப பாருங்க, இந்த நிதிக்குழு வந்துகிட்டு இங்க சுயாதீனமான குழுவாக இருந்தது. அப்ப அவங்க தான் என்ன செய்யுங்க, தன்னிச்சையான சில முடிவுகளை எடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல மறைமுகமாக ஒரு ஆலோசனை குழுவாகவும் இருந்திருக்கு. அது குறைபாடா பார்க்காங்க. எப்படி மறைமுகம்டா, சில விடயங்கள் வந்துகிட்டு மக்களுக்கு மத்தியில வரவு சில திட்டங்கள் எல்லாம் இந்த ஆண்டறிக்கைகள் எல்லாம் வரவு சில திட்டங்களும் அறிவிப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில விடயங்கள், நிதி தொடர்பான மறைமுகமான சில விடயங்கள் உள்ளு உள் உள் அதாவது உள் சார்ந்த விடயங்கள் சில அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு பார்க்கக்குள்ள எங்கட அவங்க உறுப்பினர்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும், அவங்க சரியா தான் செய்றாங்க. ஆனா மறைமுகம் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி மறைமுகமான சில ஆலோசனை வழங்குகின்ற ஒரு குழுவாக இருந்தது. அப்ப இதையும் கண்டறிஞ்சிருந்தாங்க. அது ஒரு குறைபாடா பார்க்காங்க. அதே போல சட்டசபையை விட சட்ட நிர்வாக சபைக்கு அதிகாரம் கூடுதலாக காணப்பட்டதனால் சட்டசபை ஆலோசனை சபையாக காணப்பட்டது. அப்ப பாருங்க, இந்த சட்டசபையை விட சட்ட நிர்வாக சபை, அப்ப நிர்வாகம், அதாவது ஒரு நிர்வாகத்தை செய்யறது இப்ப மக்கள் இதுல பார்த்தா வழங்குறவங்களுக்கு கூடுதலான உத்தியோகப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்க. அப்ப என்ன விஷயம் இங்க நிர்வாகம் என்று சொல்ற விஷயம் வந்துட்டு அதிகமானவர்களை கொண்டிருந்தது நிர்வாக சபையில. அப்ப இங்க நிர்வாக சபையில அதிகமாக இருந்தா இங்க அந்த, அதாவது சட்டசபையை பொறுத்த அளவில அந்த இவங்களுக்கு அதிகமான நிர்வாகிகள் இருக்கிறதால இங்க குறைவான சட்டசபை உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதனால அந்த கூடுதலான விடயங்கள் சட்ட நிர்வாகத்தினூடாக தான் நடைபெற்றது. ஆனா சட்டசபை புறக்கணிக்கப்பட்டதாக ஒரு குறைபாடா பார்த்தாங்க. இப்ப நீங்க இங்க பார்க்கலாம், நாங்க இந்த சட்டசபையை பொறுத்த அளவில இதுல நாங்க பார்த்தோம், அந்த உறுப்பினர்கள் வந்துகிட்டு வெறும் இதுல பார்க்கலாம் வந்துகிட்டு சட்டசபையை பொறுத்த அளவில வந்துகிட்டு வெறும் உறுப்பினர்கள் 3 பேர் தான் இருந்தாங்க. அதே போல உத்தியோகப்பற்றோர்ல இருந்து 4 பேர் மட்டும் தான். அப்ப அந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு சட்டசபையை வச்சு மெயின் பண்ணலாது. இதுல குடியேற்ற நாட்டு செயலாளரும் சட்டத்துறை நியாயம் மேல் மாகாண அதிபர், இவங்க 3 பேர் தான் பிரதானமாக இருந்த. மற்ற வந்துகிட்டு உத்தியோகப்பற்றோர்ல இருந்து என்ன செய்யறாங்க, அங்கால இருந்து தெரிவு செய்யப்படுதான் இங்க வாராங்க. அப்ப உத்தியோக சார்புள்ள ஒரு 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் வந்துகிட்டு அதை ஒரு பகுதிகளாக கொடுத்திருந்தாலும், ஆனா அதிகமாக உத்தியோக சார்பற்றோர்ல தான் எண்ணிக்கை அதிகமா இருந்தது. அப்ப இங்க என்னன்னா நிர்வாகத்துக்கு கூடுதலாக கிடைக்கப்பட்டுச்சு, சட்டசபைக்கு வந்துகிட்டு முக்கியத்துவம் குறைவாக தான் இருந்தது. அப்ப அது வந்துகிட்டு இந்த இடத்துல ஒரு குறைபாடா பார்க்கப்படுது. அதே போல சட்டசபை 3வது விடயத்தை பாருங்க, 4வது விடயத்தை பாருங்க, மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை. அப்ப வாக்குரிமை என்ற விஷயம் வந்துட்டு இங்க நாங்க பார்த்தோம், ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட, அதாவது நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி சொத்தும் வந்துகிட்டு இதுல படித்தவர் என்ற விடயம் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்ப அதால வாக்குரிமை வந்து சர்வசனம் எல்லாருக்கும் என்ற ஒரு ரீதியில இல்லை. அப்ப மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை, இப்ப யார் யாரு போடலாம், எந்த அடிப்படையில் போடலாம்னு ஒரு மட்டுப்படுத்த, அப்ப இது ஒரு குறைபாடாக இருந்தது. அதே போல உத்தியோகப்பற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டதால் சுதந்திரமான செயற்பாடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப உத்தியோகப்பற்றோர், இதுல உத்தியோகப்பற்றவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தது நாங்க பார்த்தோம். ஆனா இருந்தாலும் அது இப்ப இலங்கை மக்கள் சார்பான உத்தியோகப்பற்றோர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த உத்தியோகப்பற்றவர்களுக்கு எந்த வாய்ப்புமே என்ன செய்யல, பெரும்பாலும் கொடுக்கப்படலை என்றுதான் இங்க சொல்லணும். அப்ப அந்த அளவில தான் இதுல இருந்த நாங்க பார்க்கிறோம். ரைட்.
அப்ப இந்த விடயத்தை நீங்க விளங்கினா சரி. இப்ப அடுத்து நாங்க பார்க்க போறது டொனமுறை அரசியல் அமைப்பு. இதுல நாங்க இவ்வளவு நாளும் படிச்ச விஷயத்துல ஆஹ் எல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் நான் தந்திருக்கேன், உங்களுக்கு கிளியரா இருக்கும் என்ன. அப்ப இந்த டொனமுறை அரசியல் அமைப்பு வந்துட்டு அதை நாங்க படிக்கிறதுக்கு முதல் கொஞ்சம் நாங்க மேலோட்டமாக இதுல ஒன்று ரெண்டு வினாக்கள் இருக்கு, கொஞ்சம் பார்ப்போம் சரியா. ஒரு ரெண்டு மூன்று கேள்வி தான், கொள்ளையா இல்லை. இப்போ எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் நோட்ஸ்களை கொஞ்சம் இருந்தாலும் பார்த்து அனுப்பிப்பீங்க. இப்போ நாங்க இதுவரைக்கும் நாங்க பார்த்ததுல சும்மா ஒரு சில எம்சிக்கு கேள்விகள் உங்களுக்கு நான் உங்களை நினைவுபடுத்துறதாக ரெண்டு மூணு கேள்வி கேட்போம்னு பார்க்கேன் சரியா. இதுல சரி, இவ பாப்போம். இது யாரு சொல்றாங்கன்னு பாப்போம் சரியா. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, நான் யார் யாருன்னு கேட்க மாட்டேன் சரியா. உங்களுக்கு விரும்பினாக்க சொல்லலாம், கொள்ளையல்ல. உங்களுக்கு அந்த சென்று ரெண்டு விடை எழுதுற கேள்வியிலையும் எம்சிக்யூலையும் ஒரு ரெண்டு கேள்வி கேட்பேன் சரியானே. இப்போ உங்களுக்கு இவ்வளவு நாள் நாங்கள் படிச்சதை கொஞ்சம் நினைவுபடுத்த தானே வேணும். இப்போ பாருங்க, இந்த குரு மக்களம் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள். இப்ப நாங்க குரு மக்களம் படிச்சிருக்கோம். இந்த குரு மக்களத்துல வந்துட்டு ஆஹ், சிபாரிசுகள், நிறைய சிபாரிசுகள் சொல்லப்பட்டது. அதுல ரெண்டே ரெண்டு சிபாரிசுகளை முக்கியத்துவப்படுத்தி கேட்காங்க. பாப்போம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். பாப்போம். சிபாரிசுண்டா முக்கியமான அம்சங்கள். ஏனண்டா இப்போ உங்களுக்கு தெரியாட்டி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சட்டசபை வரையறுக்கப்பட்ட பா தேர்தலுக்கு ஆ வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை கேட்டாங்க, தேர்தல் முறை அறிமுகம் செஞ்சு கேட்டாங்க. ஆ, தேர்தல் முறை அறிமுகம். சரி, அடுத்தது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. வேற என்ன கொண்டு வந்தாங்க? சட்ட நிர்வாக சபை ஆலோசனை வழங்கும் சபையாக தொடர்ந்தும் தொழிற்பட்டது. ஆ, வேற இப்ப தேச அதிபதி என்ற இடம் எல்லாம் வந்துகிட்டு அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருந்ததா இல்ல கூட்டப்பட்டிருந்ததா தேச அதிபதி அதிகாரம் எல்லாம்? இப்ப குரு மக்களத்துல தேசாதிபதியோட அதிகாரம் வந்துட்டு இருந்ததை விட குறைக்கப்பட்டிருந்ததா இல்ல கூட்டப்பட்டிருந்தது? ஓகே, கூட்டப்பட்டிருந்தது. கூட்டப்பட்டிருந்தது. அப்ப ஒரு சில விடயங்கள் வந்துட்டு இப்ப கேட்கக்குள்ள நாங்க முக்கியத்துவமான அம்சங்கள் என்னக்குள்ள நாங்க ஏற்கனவே நோட்ஸில் உள்ள விஷயத்துல ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் சரியா, அந்த முக்கியத்துவமான அம்சங்கள். அப்ப அதை மட்டும் நீங்க மெயின் பண்ணா போதும். அப்படி உங்களுக்கு மேலதிகமா இன்னும் சில விஷயங்கள் வேணுமாக இருந்தா நீங்க ஏற்கனவே நோட்ஸ்கள்ல சொல்லப்பட்ட அந்த பாயிண்ட்ஸ்களை வச்சு அந்த, அதாவது தேசாதிபதி அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டது. ஏன் அதிகரிக்கப்பட்டா சில சிபாரிசில் முன்வைக்கப்பட்டதன் காரணமாக இந்த அதிகாரங்கள் கோல் குரூப்ல இருந்ததை விட கொஞ்சம் அதிகாரங்கள் கூட்டப்பட்டது. அப்ப அதால அந்த விஷயத்தை நீங்க இதுல கொண்டு வரலாம், இது முக்கியத்துவமான அம்சம் தான் சரியா. அதே மாதிரி இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்றது, அப்ப அதை கொண்டா ஏன் என்றா இங்க தேர்தல் முறை என்றதை ஒன்றை கொண்டு வரணும்ன்றதுக்காக அதை வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையா கொண்டாந்தாங்க. வேற இன்னும் உண்டு முக்கியத்துவமான ஒன்று இருக்கு. தேர்தல் மூலம் படித்த இளைஞர்களுக்கு தெரிவு செய்யப்படும் ஓ, வாய்ப்பு அது சரி, காணப்பட்டது. அது சரி, இன்னும் உண்டு. உத்தியோக சார்பற்றோர் வந்து எண்ணிக்கை அதிகரிக்க சட்டசபை சீர்திருத்தம். கூடுதலாக காணப்படும். இந்த இது இனவாரி தொடர்ந்து காணப்பட்ட இனவாரித்துவம் தொடர்ந்து காணப்பட்டது. ஏனென்றா அந்த இனவாரி வந்துட்டு ஏற்கனவே கோல்ஃபுக்குள்ள வந்துட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, அத சில கோரிக்கை சங்கங்கள் சில என்ன கோரிக்கைகளை முன்வச்சு அதை இல்லாம செய்யணும் முடிவெடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க அதை நீக்கல.
அப்ப தொடர்ந்தும் இனவாரி பிரிவினத்துவம் கொண்டு வர இதுவும் ஒரு முக்கியத்துவமான அம்சமா நாங்க சொல்லலாம். சரியா? ரைட். இப்ப அடுத்து பாருங்க, கோல்பூருக்குள்ள வந்துட்டு ஒரு சில கேள்வி உங்களுக்கு. சரி. உம் 1833 வரையில் இடம்பெற்ற இரட்டை ஆட்சியின் கீழ் நிர்வகிக்கப்பட்ட 2 பகுதிகள் சொல்லுங்க அப்போ. இது இப்ப பெரும்பாலும் நம்மளோட நோட்ஸ்கள்ல ஒரு சிலது இல்லாம இருக்கலாம், ஒரு சிலது இருக்கும். இது பெரும்பாலும் நான் சொல்ற விஷயம் வந்துட்டு இருக்கு நோட்ஸ்ல. அப்ப அதை வச்சுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். 1833 வரையில் இடம்பெற்ற இரட்டை ஆட்சி. அப்ப இந்த இரட்டை ஆட்சிகள் நிர்வகிக்கப்பட்ட 2 பகுதிகள் அது. கரையோரமும் கண்டியும். இல்ல, வேற. தேசாதிபதிக்கு இருந்த தன்னிச்சையான அதிகாரங்களை அகற்றுதல். இல்ல, கொஞ்சம் நல்ல விளங்களா. ஏன்னா உங்களுக்கு பெரும்பாலும் அந்த நோட்ஸ்ல இருக்கு, ஆனா அது மறைமுகம் இருக்கீங்க, எடுத்துக்கொள்ள மாட்டேங்க. ரைட். இப்படி கேள்விகள் ஏனண்டா இந்த கேள்வி இப்ப நாங்க தராட்டியும் கூட உங்களுக்கு இது எக்ஸாம்ல வந்த கேள்வி, பாஸ் பேப்பர்ல. அதுக்காக தான் சொல்றேன். இந்த பாருங்க, பொதுவா 1833 கோல்ஃபுரூக்ல வந்துக்கிட்டு இப்ப இதுல பார்த்த வழங்கும் வந்து தலைவர் யாரு? தேசாதிபதி. என்ன, சட்டசபைக்கெல்லாம் தலைவர் தேசாதிபதி. இப்ப இந்த தேசாதிபதி என்று சொல்லக்குள்ள இவர் வந்துட்டு யாரால நியமிக்கப்படுவார்? தேசாதிபதி யாரால் நியமிக்கப்படுவார்? இப்ப கேள்வி என்னன்னு விளங்க, திரும்ப ஒரு கதை சொல்லுவேன். 1833 வரையில் இடம்பெற்ற இரட்டை ஆட்சிகள் நிர்வகிக்கப்பட்ட 2 பகுதிகளும் எவை? அப்ப என்னண்டாங்க உங்களுக்கு கேள்வி என்றா கேட்டிருக்கி. 1833 கோல்புரூக் வந்துட்டு என்ன செய்து உருவாக்கப்பட போகுது. இப்ப இந்த 1833 கோல்பூர் உருவாக்கப்படுது. அந்த உருவாக்கப்பட போற காலத்துக்கு முன்புள்ள விஷயத்தை தான் கேட்காங்க. நல்லா கேள்வி வழங்கும். அப்ப என்ன கேட்காங்க, இந்த 833க்கு முதல் என்று கேட்காம பொதுவாக கேட்காங்க 83 வரை. அப்ப இது வரையில். அப்ப 83 வரையில் வரையிலண்டா இனி அங்கால போகாது. என்ன, 83க்கு அங்கால போகாது, அதுக்கு முன்ன உள்ள விஷயம் தான் அது. அப்ப கேள்வியை கொஞ்சம் நல்லா வழங்குங்க. வரையில் இடம்பெற்ற இரட்டை ஆட்சிகள் நிர்வகிக்கப்பட்ட 2 பகுதி. அப்ப இரட்டை ஆட்சி முறை என்றது இருந்து இலங்கையில நீங்க படிச்சிருப்பீங்க. இரட்டை ஆட்சி முறை நீக்கப்பட்டது. இரட்டை ஆட்சி முறை வந்துகிட்டு இதுல நீங்க பொதுவா வந்துகிட்டு இரட்டை ஆட்சி என்ற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பொலிட்டிக்கல்ல வந்துட்டு நீங்க இதுவரைக்கும் படிக்கலையா என்றாலும் இரட்டை ஆட்சி என்ற விஷயம் இருக்கு. சரியா? அப்ப 1833 வரையிலும் இந்த இரட்டை ஆட்சி முறை வந்துட்டு பிரித்தானியர் இரட்டை ஆட்சி என்ன சொல்லுவாங்க. அந்த இரட்டை ஆட்சி எப்படி என்றா, ஒன்று அவங்க 2 விஷயத்த பார்த்தாங்க. ஒன்று எங்களோட நாட்டை நிர்வாகிக்கக்குள்ள 2 இரட்டை ஆட்சி. ஒன்று பிரித்தானியரின் கண்காணிப்பில் பிரித்தானிய ஆளுநர். அடுத்த இன்னொரு விஷயம் வந்துட்டு எழு இடங்கானது, அதாவது இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி என்று சொல்லுவோமே, அந்த விடயமும் நிர்வகிக்கப்படுது. இப்ப இந்த பிரித்தானிய ஆளுநர் என்று சொல்ற பேர் வந்துட்டு ஆரம்ப காலங்களில் முதல் ஆளுநர் என்றுதான் கூடுதலாக உபயோகிப்பாங்க. இந்த ஆளுநர் என்ன செஞ்சாங்கன்றா பிறகு இவங்க ஒரு தளபதி, அதாவது தேசாதிபதி, ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவர் என்று சொல்லக்குள்ள அதுக்கு ஒரு பேர் ஒன்றை கொடுக்கணும்ன்றதுக்காக தேசாதிபதி என்ற பேரை கொடுத்து தான் முதலாவது 833 கோல்புரூக்ல அந்த பேரை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல் வந்துக்கிட்டு 2 அந்த இரட்டை ஆட்சின்னு சொல்ற விஷயத்துல பிரித்தானியர் ஆளுநராக ஒருவரை வச்சு அந்த என்ன காலந்துவ ஆட்சியை மேற்கொண்டது ஒன்று. அடுத்தது கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி என்று சொல்லக்கூடிய கம்பெனியும் இங்கேதான் அந்த வர்த்தக நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இயங்கியது. அப்ப 2ஐயும் நிர்வகிக்கின்ற பகுதியாகத்தான் இதைத்தான் அந்த இரட்டை ஆட்சி என்று.
அப்ப இந்த பிரித்தானியர்கள் இரட்டை ஆட்சி என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு ஒன்று அந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை நிர்வாகிச்சு ஒரு ஆட்சி முறை உண்டு அதை நிர்வாகிச்சுக்கு அதோட இந்த பிரித்தானியரின் கண்காணிப்பில் பிரித்தானிய ஆளுநர் தலைமையில நாட்டையும் நிர்வாகிச்சது. இந்த ரெண்டு விடயம்தான் இந்த 833 வரையில இலங்கையில் இருந்த இரட்டை ஆட்சி என்று சொல்றாங்க. இதை சொல்றாங்க இரட்டை ஆட்சியின் கீழ் நிர்வாகிக்கப்பட்ட 2 பகுதிகள் என்று சொல்றாங்க. அதில் ஒன்று பிரித்தானிய ஆளுநரினால் என்ன செய்ய முழு இலங்கையும் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டது. அடுத்தது இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை ஆளுகைக்கு உட்படுத்துறாங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த நிர்வாகம். இது வந்துட்டு இப்படித்தான் இருந்து கொண்டு எப்போவாவது ஒரு தரம் ஜெனரல் நாலேஜா போடுவோம் அந்த கேள்விகளை. எல்லா விஷயமும் வந்துட்டு இப்ப நோட்ஸ் சொல்லக்குள்ள இப்ப நாங்க எல்லாமே தேவையில்லை எங்களுக்கு. ஏன் நான் இந்த கேள்வி வேண்டாம் இது வந்துட்டு இப்ப நோட்ஸ் இல்ல மறைமுகம் இருக்கி ஆனா இது தேவையில்லாத ஒரு பகுதி. அதனால கேள்வி ஒன்றா போட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க நோட்ஸ்ல எப்படி தேடினாலும் தனிப்பட இப்படி பாயிண்ட்ஸா பிரிச்சு பார்க்கலாது. அப்ப நாங்க என்னண்டா இப்படி கேள்வியில் இப்படி எல்லாம் போடுவாங்க. இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த அளவுல நீங்க நினைச்சிக்க போடா எல்லாம் நாங்க படிச்சதுக்குள்ளதான் MCQ எல்லாம் போடுவாங்க. அப்படி போட மாட்டாங்க. ஒரு சில வினாக்கள் நல்லா விளங்கிக்கணுமா ஒரு 5 வினாவாவது ஜெனரல் நாலேஜாக அதாவது நடைமுறையில இப்ப நடந்துக்கிற அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு சில வினாக்களும் போடுவாங்க. அப்ப கேள்வி போடக்குள்ள அந்த கேள்வியில சொற்பிரயோகங்க கொஞ்சம் உங்களுக்கு அந்த மயக்கத்தன்மையான சில வசனங்களை சொல்களை போடுவாங்க. இப்ப நாங்க அன்றாடம் பாவிக்க மொழி நடைப்பையும் அவங்க தார மொழி நடை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதில் நீங்க குழம்பிக்க தேவையில்லை. கொஞ்சம் கேள்வியை 1க்கு 2 தரம் வாசிக்க கூட எங்களுக்கு அழகா விளங்குற மாதிரி இருக்கும். திரும்ப விடைய வாசிக்குள்ள அது பிள்ளையா தெரியும். அப்ப இன்னொரு தரம் வாசிக்கக்குள்ள அது சரியா தெரியும். அப்ப அதால கொஞ்சம் அந்த கேள்வி என்ன சொல்றாங்கன்றத கொஞ்சம் பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு கேள்வி பாருங்க. என்ற 2 ஒரு கேள்வியை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆமாண்டது அந்த கேள்வி. அதே போல ரைட் 1833 இது உங்களோட நோட்ஸுக்குள்ள உள்ள விஷயம் சரியா. இது லேசா நீங்க செல்லலாம். 1833 கோல்புரூக் கெமரூன் திருத்தங்களின் மூலம் தேசாதிபதியின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டமைக்கு 2 நியாயங்கள் தருக. அப்ப இந்த தேசாதிபதியில அதிகாரங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட காரணமாக இருந்துச்சு. எப்படி என்றா எல்லை தாண்டே போகாம மக்களுக்கு ஏற்ற வகையில அந்த அதிகாரம் இருக்கணும்னு பார்த்தாங்க. அப்ப அத 2 நியாயங்கள் என்ன காரணத்துக்காக அந்த வரையறையை கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. அப்போ எங்களோட நோட்ஸுக்குள்ள விட இது பாப்போம். பாப்போம் இப்படிதான் சில கேள்விகள் எடுப்பாங்க. இப்ப நீங்க இப்ப இதெல்லாம் வந்துகிட்டு உங்களோட பாஸ் பேப்பர் கேள்விகள் தான். சிலது வெளி சும்மா கொமனான கேள்வி, ஒரு சிலது பாஸ் பேப்பர் கேள்வி பார்ப்போம். ரைட் இப்ப இதுல வந்துகிட்டு என்னண்டா கமரும் சிறுத்தங்கள் மூலம் தேசாதிபதி அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டமைக்கு 2 நியாயவாதங்கள் என்று சொல்லக்குள்ள ஒன்று இப்ப சட்டசபை என்ற விஷயத்த கொண்டு வர போறாங்கன்னு. அப்ப சட்டசபையை கொண்டு வரண்டா ஏற்கனவே தேசாதிபதியோ ஆரம்ப காலத்தில் இந்த அந்த ஆளுநர் என்று சொல்ற விஷயமோ பொதுவா மக்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக அதாவது மக்கள்ல கதைகளை கேட்கக்கூடியதா இல்லாம மக்களை கொஞ்சம் என்ன அடிமைத்தனத்தன்மையை கொண்டவர்களா தான் இருந்தாங்க. ஆனா அந்த நிலைமையை என்ன செய்யணும் இல்லாத ஒழிக்கணும். அதான் சொன்னாங்க அந்த இரட்டை இந்த அதை எப்படி சொன்னா இந்த பொதுவாக வந்துகிட்டு அந்த நாங்க ஏற்கனவே பார்த்தோமே அந்த மன்னராட்சி அந்த மன்னராட்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி முறையை இல்லாத ஒழிக்குது. அப்ப அந்த ஆட்சி முறை இல்லாத ஒழிக்கணும்னா அந்த செயற்பாடு தான் பிறகு தேசாதிபதி அவங்கள்ட்ட தொடர்ச்சியா வருது. அப்ப இந்த செயற்பாடு எல்லாம் இல்லாத ஒழிக்குது. இவங்க என்ன சொல்லணும்டா நாங்க ஒரு சட்டசபை என்றா மக்கள் சபை என்று சொல்றோம். அந்த சபையோட நாங்க கொண்டு வரணும்னா மக்களுக்கு முறையான ஒரு அதிகாரம் கொண்டு ஒரு ஆட்சியா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும் ஏற்கனவே தேசாதிபதி அவருக்கு விரும்பின மாதிரி அதிகாரத்தை மக்களை விரும்பின மாதிரி தண்டனை கொடுக்குறது விரும்பின மாதிரி செயற்பாடு இந்த மாதிரி ஒரு செயற்பாடு இல்லாம அவர் வந்துட்டு ஒரு முறையாக ஒரு சட்டசபை என்றால் அதுக்கு எப்படி தலைவர் அறிக்கணும் அதை எப்படி அவர் நிர்வாகிக்கணும் மக்களுக்கு எப்படி பொறுப்பு கூறணும் என்ற அமைப்பில தான் என்ன செய்யறாங்க அந்த வரையறைகளை வச்சிருந்தாங்க. அதாலதான் முதலாவது சொல்றாங்க சட்டசபை உருவாக்குவதற்கு என்ன செய்யாங்க தேசாதிபதியில அதே அந்த அதிகாரம் வரையறுக்கப்பட்டது முதலாவது விஷயம். அப்ப சட்டசபையை உருவாக்கணுமெண்டா சட்டசபையை கொண்டு வரணுமெண்டா தேசாதிபதி ஒரு வரையறையான அதிகாரத்துக்குள்ள இருக்கணும் முதலாவது விஷயம். அதே போல நீதிமன்றம் உருவாக்கப்பட்டமை நீதி அதிகாரங்கள் குறைக்கப்பட்டமை. அப்ப ஏன் சொல்றாங்கன்னா நீதிமன்றங்கள் வந்துட்டு உருவாக்கணும். அப்ப இதுல வந்துகிட்டு தேசாதிபதி அதிகாரங்களை கொண்டு வந்தா
அவர் அந்த நீதிமன்றங்கள் என்ற விஷயம் வாரத்தால அவர் என்ன செய்யறார், கொஞ்சம் அதிகாரத்தை குறைச்சி கொடுக்கத்தால அதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கிறதால கொஞ்சம் பொறுமையா இருப்பார். இல்லாட்டி அவர் முன்னே என்ன நினைச்சார், அவர் விரும்பி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தது, அவர் யாருக்கு தண்டனை வழங்கணும் நினைக்கிறார் அவருக்கு எல்லாம் என்ன செய்யறார், தண்டனை எல்லாம் வழங்கினார். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லை. அப்ப நீதிமன்றத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கண்டா, இவர செயற்பாடுகளை குறைக்கணும் வரையறைக்கணும் என்றதுக்காக நீதிமன்றங்களை கொண்டு வராங்க. நீதிமன்றங்களை கொண்டு வந்தா அப்ப அதுக்கு வேற என்ன செய்யணும், அதிகாரத்தை வரையறுக்கும். அப்ப நீதிமன்றம் என்ன, நீதிமன்றம் மக்களுக்கு ஒரு சுயாதீனமான மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றத ஒரு நீதிமன்றம். அப்ப அதால என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் உருவாக்கப்பட்டமையினால் அதே போல சட்டசபை உருவாக்கப்பட்டதுன. அப்ப நீதிமன்றம் என்ன உருவாக்கப்பட்டா, இந்த நீதிமன்றத்துக்கு இவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கும். நீதிமன்றத்துல இவருடைய அதிகாரத்தை குறைக்கணும் என்றதுக்காக. அப்ப இந்த இரண்டும் தான் இதுல முக்கியத்துவம். சரியா, கிளியரா விளங்கிட்டாது? ரைட், சரி. நாங்க இன்னொரு கேள்வி கொமனான ஒரு கேள்வி ஒன்றையும் பார்த்துட்டு நாங்க இப்ப டொனமுருக்கு போவோம். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு கேள்வி கேட்கேன். இதுல மணிங் டிஃபென்சர் யாப்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தகமைகள் இரண்டை தருக்கு. சொல்லுங்க, அப்ப என்ன தகமைகள் இல்லையே? அதாவது தற்காலிக மணிங் இல்ல, மணிங் டிஃபென்சர்ல தேர்தலில் போட்டியிடு வேட்பாளர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு 2 தகமை கொடுத்திருந்தாங்க. என்ன தகமை பாப்போம்? சொல்லுங்க பாப்போம். ரைட். ஒன்று, படித்த கல்வி கற்ற ஆண்கள் அவங்க தான் என்ன செய்யலாம், இந்த தேர்தலில் போட்டியிடலாம். முதலாவது தகமை. அதாவது ஒரு ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, அதுலேயும் படித்த கல்வி கற்றவர். அப்ப எப்படி இன்னும் சொல்லலாம் அப்படின்னா, கல்வி கற்ற ஆண்கள்னு சொல்லலாம், அப்படின்னு எடுக்கலாம். அதே போல 25 வயதுக்கு மேற்பட்டவர். இந்த ரெண்டும். இப்ப பெரும்பாலும் நான் அந்த தந்த நோட்ஸுக்குள்ள இந்த விஷயம் இருக்காது, உடச்சி போட மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு நோட்ஸா போடாது. இப்ப கேள்வி என்று சொல்லக்குள்ள கும்பிடுவேன். இப்ப இதுக்கு தான் என்னண்டா, ஒரு உங்களுக்கு யாப்பில வந்துட்டு மிக முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறேன். யாப்பு படிக்கிறதுக்கு ஈஸியான விஷயங்களை சொல்றேன். இப்ப நீங்க நோட்ஸை தாரத்துல நோட்ஸ்ல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் படிங்க, அதான் வரப்போகுது. சரியா, அதுக்கு தாண்டி எம்சிக்கு சில கேள்விகள் இருக்குதானே, எம்சிக்கு கேள்வி. இப்ப யாப்பில எம்சிக்கு கேள்வி வந்துட்டு அது எப்படி நாங்க விடைய எழுதுறோம், அதுக்காக தான் இப்படியான சில கேள்விகளை நான் எடுத்து வச்சிருக்கேன். சரியா, இப்ப இன்றைக்கும் நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த விஷயத்த சொன்னேன். என்னண்டா, நீங்க வார அடுத்தடுத்த பேமெண்ட் கட்டக்குள்ள ஒரு 200 ரூபா காசு சேர்த்து பேமெண்ட் பண்ணுங்க. சரியா, உங்களுக்கு இந்த யாப் இருக்குதானே, டொனமுரு வரைக்குமான யாப்பை ஒரே இதுல பிடிஎஃப்ல பார்க்கக்கூடிய மாதிரி, அந்த சட்டசபை முக்கியத்துவமான அம்சங்களை ஒரே இதுல பார்க்க மாதிரி உங்களுக்கு லேசா பார்க்கணும் என்றதுக்காக, கொஞ்சம் விளங்கணும்ன்றதுக்காக மொத்தமா சேர்த்த மாதிரி ஒரு நோட்ஸ் ஒன்று மாதிரி ஒரு பிடிஎஃப் தருவேன். அதோட இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டேன் கேள்வி, ஒவ்வொரு பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி உங்களுக்கு கேள்வியுடைய விடையோட சேர்த்து ஒரு பிடிஎஃபா கிடைக்கும். சரியா, இது அதுக்கு அம்பட்டுக்கும் இல்லை, தொடர்ச்சியா வாரத்துக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த பேமெண்ட்டை போடுங்க. அடுத்தடுத்த டியூட்டுகளும் நான் தருவேன். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே எழுதிக்கிருக்கல, சில விஷயங்களை டியூட்டா தான் தர வேண்டியிருக்கு. அப்ப அதால இது உங்களுக்கு பிடிஎஃபாக டொனமுரு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இது அம்பட்டுக்கு உரிய கேள்விகள் விடையோட அடுத்து முக்கியமான நான் சொன்ன விஷயங்கள், அதாவது அந்த 5 முக்கியத்துவமான நாங்கள் இவ்வளவு நாளும் படித்த விஷயத்துல உள்ளத அந்த அட்டவணைப்படுத்தி, இப்போ உதாரணமாக கோல்பூர் கண்மூர் 133 அதுல சட்டசபையில உறுப்பினர்கள் எத்தனை, அதுல உத்தியோகப்பட்டு அதோட முக்கியத்துவமான அம்சங்கள் என்ன, இப்படியான விஷயங்கள், அந்த முக்கியமான விடயங்கள் மட்டும், அதாவது வினாக்கள் எம்சிக்யூல வரக்கூடியது சார்ந்த விடயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான். அடுத்தது நீங்க விட்டுறப்படா, இப்ப நான் சார் நோட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சருக்குரிய பகுதி, எம்சிக்யூ பகுதிக்கு எப்படி நாங்க இதுல எடுக்க வேண்டதுக்கு தான் இது. சரியா, அதால அதை நீங்க கொஞ்சம் மறக்காம அடுத்தடுத்த இதுகளை போடுங்க. நான் அந்த டொனமுரு முடிய கையோட உங்களுக்கு அதுக்குரிய கேள்வியும் விடையும் தருவேன். அடுத்தது அதே மாதிரி சோல்பெரியில 72 அதுலேயும் தருவேன். சரியா, ஏன்னா இதுகளில் வந்துட்டு கேள்வி உங்களுக்கு எம்சிக்கு பகுதி எப்படி வந்தா எப்படி விடை எழுதுற பிரச்சனை வரும். அப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரு யோசனை ஒன்று வரும், இதுல எப்படி நாங்க எம்சிக்கு கேள்வியை தொகுக்குறது என்ற கேள்வி வருமா இல்லையா, அதெல்லாம் நீங்க தொகுக்க தேவையில்லை, நான் எல்லாம் தொகுத்து வச்சிருக்கேன், நான் தருவேன், நீங்க படிங்க, அவ்வளவுதான். சரியா, எல்லாமே உங்களுக்கு இலகுபடுத்தி தான் வச்சிருக்கேன், ஆனா படிக்கிறது உங்களுக்கு எல்லாம் இருக்கு. சரியா, அடுத்தது அந்த தவணை பரிச்சை விஷயம்.
அதுவும் மிக விரைவில் நடக்கும். அதுக்கும் கொஞ்சம் தயாராகுங்க. அதுக்குரிய மாடல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும். மூன்றாம் தவணைக்கு அந்த மூன்றாம் தவணைக்குரியதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகும். சரியா? ரைட். இப்போ நாங்கள் இதில் சரி இதை பார்த்துக்கிருந்தா நாங்கள் டொனமுறையும் கொஞ்சம் பார்ப்போமே. டொனமுறை பார்ப்போம் கைமிகுள்ள. ரைட். இப்போ பார்ப்போம். டொனமுறை அரசியல் அமைப்பு திட்டம் 1931. இப்ப சொல்லுங்க, இது என்ன காரணத்துக்காக இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட சொல்லுங்க பாப்போம். ரைட். பாப்போம் இதுல யாரு சொல்றான்னு பாப்போம். இப்ப இந்த டொனமுறை அரசியல் அமைப்பு திட்டத்தில நாங்க ஏற்கனவே ஒவ்வொன்றிலையும் சட்டசபை சட்டவாக்க கழகம், அதாவது 2 முறை பேர் தான் சட்டசபை என்று சொல்லி வந்திருக்கேன். இந்த விடயம் இதுல தொடர்ந்து இருந்துச்சா? டொனமுறை அரசியல் திட்டத்துல சட்டசபை என்று இருந்துச்சா இல்ல வேறு ஏதாவது பேர்கள் இருந்துச்சா? பாபு சொல்லுங்க. அப்போ நோட்ஸ் இருக்குதானே எல்லாருக்கும்? போட்டோ பிடிச்சி அனுப்பிதானே இருக்கேன். அந்த நிஹாரா நோட்ஸ் இருக்குதானே? போட்டோ பிடிச்சி அனுப்பினது டொனமுறை நோட்ஸ் இருக்குதானே? நான் பேசுறது கேக்குதானே? இருக்க நோட்ஸ் உங்களுக்கு? அரசாங்க சபை. அரசாங்க சபை. ரைட். அமைதியா இருக்கீங்க எல்லாரும். நான் ஒருவேளை நோட்ஸ் இல்லையா அனுப்பலையாக்கி மட்டும் தான் இந்த ரைட். அரசாங்க சபை. அப்ப ஏன் அந்த சட்டசபை என்ற பெயர் இங்க அரசாங்க சபையாக என்ன செய்து மாற்றப்படுது? முதலாவது அப்ப அங்க அரசாங்க சட்டசபை என்ற விஷயம் இங்க அரசாங்க சபையா மாற்றப்பட்டு அதோட என்ன நடக்குதுண்டா இந்த அரசியல் அமைப்பு திட்டத்துல எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுது. கிட்டத்தட்ட இதுல நாங்க 61 உறுப்பினர்களை பார்க்கோம். அதுலயும் இதுல எப்படி பார்த்தாங்கண்டா இந்த 61 உறுப்பினர்களையும் ஒரு 3 கட்டமைப்பா பிரிச்சாங்க. இதுல இந்த காரியதரிசி, அதே போல நியமனம், அதே போல தேர்தல் என்று 3 முறைகளாக பிரிச்சாங்க. பிரிச்சுட்டு அதுல அந்த கூடுதலாக வந்துட்டு இந்த தேர்தல் என்று சொல்லக்கூடிய அதுலேயும் சர்வசன வாக்குரிமை என்ற விஷயம் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த சர்வசனம் என்று சொல்லக்கூடிய வாக்குரிமை ஊடாகத்தான் அதிகமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப தேர்தல்ல வந்துக்கிட்டு இப்ப நியமனமும் காரியதரிசியும் வந்துக்கிட்டு அதுல காரியதரிசியில 3 பேர் தெரிவு செய்யப்படுறாங்க, நியமனத்துல 8 பேர். சரியா? மிச்சம் போக அவ்வளவு பேரும் தேர்தல் மூலமாகத்தான் தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப அங்கால வந்துட்டு பாருங்க 61 இல்ல சரியா? 61ல 8ம் 3ம் 11 11 போனா மிச்சம் 50ம் தேர்தல் மூலம். சரியா? அது எப்படின்றத நாங்க பார்ப்போம். சரியா? தேர்தல் மூலம் இப்ப பார்க்கலாம். நாங்க 1796 இதுல சொல்லப்பட கொஞ்சம் இந்த டொனமுறை வந்துட்டு உருவாக்கப்பட பின்னணியை கொஞ்சம் பாருங்க. சரியா? இதுல 1796 இலங்கை கரையோர பிரதேசங்கள் பிரித்தானியர்களால் கைப்பற்றப்பட்டது. அப்ப நாங்க எங்களுக்கு தெரியும் 1796 இலங்கை வந்துட்டு பிரித்தானியர்களாக முழு கரையோரம் கைப்பற்றுகின்றதை நாங்க தொடர்ந்து பார்த்து வரோம். அது ஒரு 815 வந்துட்டு கண்டி இராச்சியம் கைப்பற்றப்பட்டது. முழு இலங்கை பிரித்தானியர்களை கைவசம் வந்ததுன்னு நாங்க சொல்றோம். இதன் காரணமாக தான் இலங்கை மக்களுக்கு இங்க சொல்றது வந்துட்டு இருந்தா ஓரளவனும் அரசியல் உரிமையும் சலுகையும் வழங்க வேண்டும் என்பதுக்காக தான் கோல்பூர்க் அரசியல் திட்டத்தை முதலாக கொண்டு வந்தாங்க. இது என்னன்னா இந்த டொனமுறை அரசியல் அமைப்பு உருவாகிறதுக்கான ஒரு அறிமுகம் நாங்க கொடுக்கணும். இப்ப டொனமுறை பத்தி உங்களுக்கு கேள்வி ஒன்று தாராங்க. இதுல டொனமுறை அரசியல் அமைப்பு திட்டத்தில் உள்ள முக்கியத்துவமான அம்சங்களை கொண்டு ஆராய்க வேண்டாம். நீங்க என்ன செய்வீர்கள்? முக்கியத்துவமான அம்சங்களை போட்டு உடனே எழுதலாமா? இல்லை. அப்ப முதல்ல என்ன சொன்னாங்க? பிரித்தானியர்கள் இந்த டொனமுறை அரசியல் அமைப்பு திட்டம் உருவாக்கப்படுவதற்கான முதல் ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும். எப்படி கொடுத்து வரணும்? அப்ப ஆரம்பத்தில இருந்து போகணும். எப்படி? முதல் பிரித்தானியர்கள் இலங்கையை 1796 கரையோரத்தை கைப்பற்றி அதனை தொடர்ந்து கண்டி உட்பட இலங்கை முழுவதையும் கைப்பற்றி கொண்டார்கள். இதன் விளைவாக இலங்கை மக்களுக்கென்று அந்த பிரித்தானிய அரசாங்கம் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் முதலாக 1933 கோல்பூர்க் கெமரூன் சிகரத்தை உருவாக்கியார்கள். அதனைத் தொடர்ந்து அதில் உள்ள சில குறைபாடுகள் காரணமாக அதை நிவர்த்தி செய்யும் முகமாக 1931 டொனமுறை அரசியல் அமைப்பு திட்டத்தை உருவாக்கினார்கள். இந்த அடிப்படையிலே ஒரு சில விடயங்களை கொண்டு நாங்க பார்ப்போம். அப்ப பாருங்க, இதுல இப்படிதான் இந்த அறிமுகத்தை கொடுக்கணும். நீங்க கொடுத்தது பிறகு இங்க என்ன சொல்லப்படுதுன்னா பாரிய மாற்றங்கள் இன்று 77 வருடங்கள் நடைமுறையில் இருந்தது. அப்ப
77 வருடங்கள் என்னது எந்தவித மாற்றமும் இல்லாம கிட்டத்தட்ட அஹ், நீங்க கிட்டத்தட்ட பார்க்கலாம் நாங்க பாரிய மாற்றங்கள் இருந்து 77 வருட கால நடைமுறையில் இருந்தமை. அப்ப இந்த அரசியல் திட்டம் வந்துகிட்டு நாங்க அதுல ஏற்கனவே நாங்க பார்த்தோம். இது 1833 இது வந்துகிட்டு கிட்டத்தட்ட 1910. அப்ப இந்த கணக்கு தான் அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிட்டத்தட்ட இதுல 77 வருடங்கள் இந்த கோல்புருக்கு வந்துகிட்டு எந்தவித மாற்றம் இல்லாம சின்ன சின்ன மாற்றங்கள் அடிப்படையில தான் இருந்தது. ஆனா இருந்தும் அதுல ஒரு திருப்தி இல்லாத தள்ள மக்கள் என்ன செஞ்சாங்கண்டா அதுக்கு அடுத்தது குரு மக்களம் தற்காலிக மெனிங் டிவைன்ஸ் யாப்பு சித்தங்களை என்ன செஞ்சாங்க உருவாக்கினாங்க. இதான் அதோட பேசிக். அதுக்கு பிற்பாடுதான் இந்த டொனமுரண்ட விஷயம் கொண்டு வரப்படுது. அப்ப நாங்க அந்த ஷோர்ட் பாயிண்ட்ஸ்கள்ல அந்த விஷயத்த சொல்லி வரணும். சொல்லி வந்தது பிறகுதான் பிறகு என்ன சொல்றாங்கண்டா 1900 தோற்றம் பெற்ற தேசிய இயக்கத்தின் கோரிக்கை காரணமாக முதலாவது விஷயத்தை சொல்றாங்க. 1910 மெக்கலம் அரசியல் திட்டம் 10, 12 10 அல்லது 12 சில இடத்துல போடுவாங்க. அது குழம்பிக்க தேவையில்லை, ரெண்டும் ஒரே விஷயம்தான். ஏன்னா அந்த ஆண்டுகளுக்காக போட்டியான் 10 12 சரியா, அதுக்காக நீங்க குழம்பிக்க தேவையில்லை. அடுத்த விஷயம் வந்துகிட்டு 1921 தற்காலிக மேனிங் 24 மேனிங் டிவைன்சர் போன்ற அரசியல் திட்டத்தின் பிற்பாடு இவை அனைத்தும் கோல்புர்க் அரசியல் திட்டத்தின் அடியொட்டியதாக காணப்படுது. அப்ப ஏன் நாங்க இந்த கோல்புருக்கை வந்துட்டு ஸ்பெஷலா நாங்க படிக்க வேண்டாம். கோல்புருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 77 ஆண்டுகள் இருந்தது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் அதுல ஆரம்பத்துல ஒரு நன்மைகளை பெறக்கூடியதாக இருந்தது. பிறகுதான் மக்கள தொகைகளும் அதிகரிக்க மக்களுக்கு தேவைகள் அதிகரிக்க சில பொருளாதார பிரச்சனைகளாலும் சில மக்களுடைய சமூக கலாச்சார பிரச்சனைகள் தான் என்ன செஞ்சாங்க மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப ஆரம்பத்துல வந்துட்டு மக்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் நிம்மதியா ஏன் முதல்ல இருந்த அந்த இப்ப உதாரணமாக அந்த நாங்க சொல்ற பொதுவா என்ன சொல்றோம், நாங்க வந்துட்டு இவங்களோட தேசாதிபதி ஆதிக்கங்கள் எல்லாம் ஆதிக்கம் பண்ணக்குள்ள அவங்க வந்துட்டு பொதுவா மக்கள் எப்படி ஒரு மன்னர் ஆட்சி மாதிரியே செய்வாங்க. அப்ப இப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இல்லாம அந்த நிலைமையெல்லாம் முழுமையாக மாற்றப்பட்டு மக்களுக்கென்று ஒரு சட்டசபை மக்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படும் மாதிரி மக்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் மாதிரியான ஒரு முறைதான் அந்த 1833 கொண்டு வரப்பட்ட கோல்புருக்கு. அப்ப அது ஒரு மக்களுக்கு மிகவும் நன்மை அளித்தது. அப்ப அதன் விளைவில தான் இது படிப்படியாக சின்ன சின்ன சீர்திருத்தங்களா கொண்டு வரப்பட்டு 1931 ஒரு முக்கியமான சில விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டு இதான் மக்களுக்கு பொருத்தம் என்ற வகையில் அமைஞ்சது. அப்ப அந்த அடிப்படையில தான் இதுல என்ன சொல்றாங்கடா யாப்பில் இவை அனைத்து கோல்புர்க் அரசியல் திட்டத்தில் அதாவது அடியொட்டியதாக காணப்பட்டாலும் யாப்புகளில் காணப்பட்ட குறைபாடுகள் தான் என்ன செய்யுது இதை நிவர்த்தி செய்யும் முகமாக கொண்டு வரப்ப அதுல என்னென்ன குறைபாடுகளை கண்டாங்கன்னா முதலாவது சொல்றாங்க அனைத்து மக்களும் வாக்குரிமையின்மை. அப்ப இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பிள்ளை நல்லா விளங்கணும், இந்த வாக்குரிமைன்னு சொல்றது. இப்ப வாக்குரிமை என்றது வந்துகிட்டு பொதுவா நாங்க உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஏற்கனவே மட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை என்றது அதாவது சொத்துடையவர்களும் அதே போல கல்வி கற்றோரும் தான் வாக்களிக்கலாம் என்றா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் போடுவாங்கன்னு. அதுலேயும் ஒரு சில எல்லா இடமும் இல்லை, சில நகர்ப்புறங்களை தான் கூடுதலா இது பண்ணுவாங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப மத்தாக்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவாங்க. இப்ப பொதுவா வந்துட்டு வாக்குனது எல்லாருக்குமே என்ன செய்யுது எல்லார தந்த கோரிக்கைகள் அபிலாசைகள் தங்களோட விருப்பு வெறுப்பெல்லாம் இந்த வாக்குரிமை தான் தீர்மானிக்க போகுது. இப்ப சிலருக்கு ஒரு ஆள விருப்பம் இருக்கும், சிலருக்கு ஒரு ஆள விருப்பம் இல்லாம இருக்கும். என்ன சிலர் செயற்பாடுகள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இருக்கலாம். அப்ப இதுக்கு அதை என்ன செய்யறாங்க இந்த வாக்குரிமை என்றது முதலாவது கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்க கொண்டாங்க. அப்ப அதுல சொல்றாங்க எப்படின்னா அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை இன்மை இருந்ததை கண்டறிஞ்சாங்க. அப்ப இதை நிவர்த்தி செய்யணும். அப்ப இதுக்கு தான் நாங்க என்ன செய்யணும் இன்னும் ஒரு புதிய அரசியல் திட்டத்தை உருவாக்குறது முதலாவது. அதே போல இங்கிலாந்து மாதிரியான அரசாங்க முறை காணப்படாமை. அப்ப இங்கிலாந்து முறை என்றா நாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்துகிட்டு ஏற்கனவே அவங்க உலக காலமும் செய்து வந்தது எப்படி இப்போதும் கூட அந்த முறை இருக்கு சரியா, நல்ல விளங்கணும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம். இங்க பாருங்க முடி பிரதமர் ரெண்டு இருக்கு. முடி என்ற யாரு மண்ணு, சரியா, இதான்
இப்போ அங்குள்ள சிஸ்டம். இப்போ கூட இந்த 2 முறை தான் இருக்கு. இதுல முடி வந்துகிட்டு மறைமுகம் இருப்பார், அவர் மன்னன், அவருக்கு தான் எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க. எங்கட நாட்டு ஜனாதிபதி மாதிரி. அதாவது நாங்க எப்படி சொல்லுவோம்டா, பொதுவாக அதுக்கு சொல்ற வந்துட்டு ஒரு சில நாடுகளையும் இருக்கு. ஜனாதிபதி வந்துட்டு பிரதம ஆட்சி உள்ள நாடுகள். இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் என்ன பிரதம அரசு அமைப்புகள்ல. அப்ப அதுல வந்துட்டு நாம நிர்வாகம்னு சொல்றோம். அப்ப அவர் வந்துட்டு ஒரு பேரளவிலாம் இருப்பார். வந்து அப்படி இப்படி என்று அவனுக்கு எல்லாம் இருக்க மாட்டார். ஆனா முடிவுகள் மறைமுகமாக அவர் எடுக்கக்கூடிய மாதிரியும், சில முடிவுகள் நேரடி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அப்படி ஒரு சிஸ்டம். அதே மாதிரி பிரதமர் தான் இந்த பாராளுமன்றத்தை ஒரு தலைவராக நிர்வகிக்கின்ற ஒரு நிர்வாக தலைவராக செயற்படுவார். இப்ப இந்த சிஸ்டத்தை தான் என்ன செஞ்சாங்க, பிறகும் வந்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா, அங்கே இருந்துகிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்கே இருந்துகிட்டு இங்க ஒரு தலைவரை போடுது, அவரூடாக நாட்டை நிர்வாகி இந்த செயற்பாடு இருந்தது. அப்ப இதை என்ன செய்யறாங்கன்னா, இங்க இங்கிலாந்து மாதிரியான அரசாங்க முறை காணப்படாமை. அப்ப இந்த முறையை வந்துட்டு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் மாற்றி அமைக்காங்க. அதே மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்பெஷலா அதுல முழுமையான பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை பின்பற்றப்படாமை. இப்ப 3வது விஷயம் பாருங்க, சிறுபான்மை இந்த முழுமையான பிரதேசவாரி பிரதிநிதித்துவம். அப்ப பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் இப்ப நாங்க ஏற்கனவே இந்த இனவாரி சொல்றோமே, இனவாரி பிரதிநிதித்துவம். இப்ப இந்த விடயம் என்ற விஷயத்தை இங்க எப்படின்னா, முழுமையான பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறை பின்பற்றப்படாமை. அப்ப இந்த இனவாரி என்று சொல்ற விடயம் இல்ல, பிரதேசவாரி பிரதிநிதித்துவ விடயம் என்று சொல்ற விஷயம் இல்ல, இது ரெண்டும் இல்லாம போயிடுச்சு. அப்ப இனவாரி என்றா அந்த இனத்து அடிப்படையில தான் என்ன செய்வாங்க, வாக்களிப்பாங்க. அந்த விஷயம் நீக்கப்படுது. அதே போல இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் இது என்ன செய்யறாங்கன்னா பின்பற்றப்படாமையாக இருந்தது. அப்ப இதை என்ன செய்யணும்டா, அந்த இனவாரி என்ற விஷயத்தை நீக்கினா பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை என்ன செய்யணும், கொண்டு அது பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் சொன்னா, இப்ப நாங்க அந்த சர்வசன வாக்குரிமை இருக்குதானே, இப்ப இந்த வாக்குரிமை வந்துட்டு ஒட்டுமொத்த எல்லாருமே என்ன செய்யலாம், போடலாம். அதை வந்துகிட்டு அந்த பிரதேச ரீதியாக போடணும்ன்றதுக்கு தான் இந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரோம். விளங்கிட்டா? அப்ப இந்த இனவாரி என்ன, இனத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப அந்த இனவாரி என்ற சிஸ்டம் இதுல இல்லாம போகுது, ஃபுல்லா முழுமையா நீக்கப்பட்டுட்டு. அப்ப அந்த சிஸ்டத்தை ஃபுல்லா நீக்கிட்டு இங்க என்ன செய்யறாங்கடா, அந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை என்ன செய்யறாங்க, பின்பற்றப்படாம, அதாவது முழுமையான பிரதேசவாரி பிரதிநிதித்துவ முறையை பின்பற்றப்படாம முழுமையான ஒரு முறையை கொண்டு வராங்க. அப்ப ஏற்கனவே பிரதேசவாரி வந்துட்டு ஒரு குறைந்த அளவில் தான் இருந்தது. நாங்க ஏற்கனவே எல்லாம் பார்த்ததுல வந்துட்டு பிரதேசவாரி கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இனவாரியும் இருந்துச்சு. ஆனா பிரதேசவாரி வந்துகிட்டு என்ன முழுமையாக இல்லை, சும்மா எந்தெந்த பிரதேசம் வந்து அது குறிப்பிட்ட அளவில் உள்ளதுதான் அந்த வாக்குரிமையை அளிக்கலாம் இருந்தது. ஆனா இப்ப சர்வசன வாக்குரிமை என்று சொல்லக்குள்ள எல்லாரும் அளிக்கணும், எல்லா பிரதேசங்கள் ரீதியாகவும் அளிக்கணும். அதுக்குதான் சர்வசன. இப்ப சர்வசன வாக்குரிமை வந்தா பிரதேசவாரியும் கொண்டு வரணும். அப்ப அந்த இனவாரி என்ற விஷயம் இங்க ரிஜெக்ட் ஆகுது. அதே மாதிரி சிறுபான்மையிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்மை. அப்ப சிறுபான்மையிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்மை. அப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து சிறுபான்மை என்ற விஷயம் பேரளவில பேசப்படலை. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த இதுகளை வரக்குள்ள சிறுபான்மையர்களுக்கான சில விஷயங்கள் என்ன செய்யுது, எப்படி பேசப்படுதுன்றா, சிறுபான்மையர்களுக்கு அந்த தெரிவு என்று சொல்றாங்களே, இதுல நாங்க பார்த்த நியமனம், அதே போல ஸ்பெஷலான தெரிவு, அதனூடாக சிறுபான்மை மக்கள் என்ன செய்யறாங்க, தெரிவு செய்யப்பட்டு ஒரு ஆள் 2 பேர் வந்தாங்க. இப்ப என்ன செய்யறாங்கண்டா, முழுமையாக சிறுபான்மை மக்களுக்கான ஒரு என்ன செய்யணுமெண்டா, ஒரு பாதுகாப்பு வேண்டா, உரிமை சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு, அப்படியான ஒரு விடயத்தை கொண்டு வரணும் என்று இதுல முன்மொழியப்படுது. அதே போல சுதேசிகளுக்கு ஆட்சி பொறுப்பு வழங்கப்படாமை. அப்ப சுதேசி என்றா இலங்கை நாட்டு மக்கள். அப்ப அவங்களுக்கு இதுல வந்துட்டு பங்கேற்க வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அதை எப்படி நிர்வாகம் செய்யற, அதாவது இப்ப ஆட்சி பொறுப்புன்னு சொன்னா அந்த இடத்துக்கு போய் செய்யற ஒரு பதவி ஒன்று எடுத்து நிர்வாகம் செய்யறதுதான் ஆட்சி பொறுப்பு. அப்ப அப்படியான ஒரு பதவி இலங்கையில எவ்வளவு காலத்துக்கு உள்ளது இதுல ஒரு யாருக்கும் என்ன செய்யல, செய்யணும் என்று கடமைப்பட்டு கொடுக்கல யாருக்கும். அப்ப நிறைய இப்ப உத்தியோகப்பற்றவர்கள் நிறைய பேர் எல்லாம் வந்தாங்க. இப்ப இலங்கை சார்பானவர்களும் அதிகமாக வந்தாங்க. இருந்தாலும் கூட அவங்க இன்னார் இப்போ ஒரு 2-3 பேருக்கு இதான உங்களோட பதவி என்று சொல்லி கொடுக்கல, அந்த அளவுக்கு யாருக்குமே கொடுக்கல. அப்ப இதுல என்ன செய்யறாங்க, சுதேசிகளுக்கு வந்து ஆட்சி பொறுப்பு கொடுக்கணும்ன்றது இதுல கொண்டு வராங்க. அப்ப எங்கட நாட்டு மக்களும் ஏதாவது ஒரு பதவியில தலைமை வாங்கணும், அவங்களும் நிர்வகிக்கணும் என்ற ஒரு செயற்பாடுக்கு வராங்க. இந்த அடிப்படையில தான் இங்க என்ன செய்யுதுன்னா இதுல குறைபாடுகளை கண்டாருக்காங்க. இதுல நாங்க இந்த அரசாங்க முறை வந்துட்டு இங்கிலாந்து மாதிரியான அரசாங்க முறை வந்துகிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அப்ப அங்க ஆரம்பத்துல வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட்ல வந்துகிட்டு இருக்கின்ற பார்லிமெண்ட் முறை,
அதாவது நாங்க பாக்குறோம் வந்துகிட்டு இந்த முடி வந்துட்டு பிரதமர் இந்த இந்த விஷயம் வந்துகிட்டு அங்க இருந்துச்சு. எங்கே பிரித்தானியாவில இருந்துச்சு. ஆனா இதுல இங்க எப்படி முறை மாற போகுதுண்டா இதுல வந்துட்டு இப்ப எல்லாமே ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இப்ப பிரித்தானியா வந்துட்டு அங்கிருந்து இவங்களை சப்போர்ட்ல ஒரு ஆளை போட்டு பார்க்காம பொதுவா வந்துட்டு என்ன செய்யறாங்கண்டா ஒரே ஒரு தலைவரை கொண்டு, அதாவது உதாரணமாக அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர் தான். இப்ப மறைமுக செயற்பாடு, உள்ளுக்கு இருந்து செயற்பாடு அந்த இதெல்லாம் இல்லை. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பாராளுமன்றம் இப்ப உதாரணமா தலைவர் பிரதமர் என்ற மாதிரி அங்க அரசாங்க சபைக்கு தலைவரை ஒரு ஆளை நியமிக்காங்க. சரியா? அந்த இப்ப என்ன இருந்தாலும் அவங்களோட கண்காணிப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அது எது வரைக்கும் இருந்துச்சுண்டா இந்த 1972ஆம் ஆண்டு வரைக்கும். அதாவது நல்லா விளங்கிக்கணும். இப்ப இதுல ஒரு 50% இருக்கின்றா, சோல்பெரியில 75% இருந்துச்சு. சரியா? 72ல தான் இந்த 75% இல்லாம இருந்துச்சு. அது வரைக்கும் இப்ப 50%, 75% குறைஞ்சி இப்ப எங்கட மக்கள் கையில வந்துட்டு தானே. அதால எப்படி பார்க்கலாம்டா இங்க 50% இருந்தது, சாரி இங்க 25% இருந்துச்சு. அப்பவும் கூட அவங்களோட கண்காணிப்பு இருந்துதான் இருந்தது, மறைமுகமாக இருந்துதான் இருந்துச்சு. அவங்களோட தலையீடு இல்லாம எதுவும் செய்யல. அப்ப முழுமையாக எங்களோட நாட்டுக்கு சுதந்திரம் வந்துட்டு 1947 கிடைச்சாலும் கூட எங்களோட நாடு பூரணமான சுதந்திரமா கிடைக்கல. அப்ப 1972 முதலாம் குடியரசு யாப்பு உருவாக்கப்பட்டதன் பிறகுதான் எங்களோட நாட்டுக்கு பூரணமான ஒரு சுதந்திரமான நாடாக, தன்னிச்சையான முடிவெடுக்கக்கூடிய நாடாக மாறியது. அப்ப அது வரைக்கும் வந்துகிட்டு இவங்களோட கொண்டோல தான் இல்லை. இப்பவும் கூட இதுல இங்கிலாந்து மாதிரியான அரசாங்க முறை காணப்படாம என்று சொல்றாங்க. என்னன்னா அவங்களோட அந்த முறையை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்டா இப்ப என்ன ஏற்கனவே இதுல இருந்துச்சு. இப்ப அங்க இருந்து இங்க பார்த்து கொண்டிருக்க மாதிரி இல்லாம அவங்களோட நாட்டுல இந்த முடி பிரதமர் என்ற விஷயம் இருக்கி. அதுல பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய பொதுவா பாராளுமன்றம் எப்படி இருக்கும் எல்லா நாடுகளையும் அந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி கொண்டு வரதான் அவங்க தீர்மானித்தாங்க. அது எப்படி முழுமையா வாக்குரிமை சிஸ்டத்துல வரும். இப்ப பாருங்க, இப்ப சர்வசன வாக்குரிமைனா ஃபுல்லா எல்லாம் வாக்குரிமை தான். இந்த நியமனம் தெரிவு இந்த கதையெல்லாம் இல்லை. தெரிவு பாக்கி யாருக்கு அளிக்கப்படுதோ அவர் தான் தலைவர், அவர் தான் என்ன செய்யறார் அடுத்தடுத்த நிர்வாகத்துக்கு போவா. அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வரது தான் அந்த கொஞ்சம் சேர்ந்து தந்திருக்காங்க. அப்ப இந்த அடிப்படையில இந்த டொனமுக அரசியல் அமைப்பு திட்டம் என்ன செய்யுது, குறைகளை கண்டு உருவாக்கப்படுது. அப்ப அதன் அடிப்படையில இதுல புதிய அரசியல் திட்டம் கோரி 1927 தேசிய காங்கிரஸ் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. இப்ப இந்த தேசிய காங்கிரஸ் சில அமைப்புகள் எங்க நாட்டில் இருந்தது. அப்ப இந்த தேசிய காங்கிரஸ் ஏற்கனவே நாங்க இந்த மைனிங் டிவைன்சர் அதுல தொடர்பாகவும் இந்த தேசிய காங்கிரஸ் முன்மொழிஞ்சு தான் சில ஏற்பாடுகள் கொண்டு வந்த. அப்பவும் அவங்க பூரணப்படுத்தல. அவங்கள சமாளிக்கிறதுக்காக இந்த மைனிங் டிவைன்சர், இந்த மைனிங் என்று சொல்றது தந்திரமாக செயற்பட்டதாக நாங்க பாக்குறோம். சரியா? ஆனா இங்க என்ன நடக்குதுண்டா அந்த செயற்பாட்டை மீண்டும் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த தேசிய காங்கிரஸ் கோரிக்கையை மீண்டும் மீண்டும் முன்வைச்சு முதலாவது அந்த கோரிக்கையில சொல்லப்படுற விஷயம்தான் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை ஒன்று நிறைவேற்றுத்துறைக்கு தலைமை தாங்குதல் வேண்டும். அப்ப எப்படி சிஸ்டம் வருது, இப்ப பிரித்தானிய எதிர்பார்க்க மாதிரி பாராளுமன்ற முறை, அதாவது பாராளுமன்ற முறை என்ற தேர்தல் மூலமா தான் எல்லாரும் வரும். அப்படி ஒரு முறையை அவங்கள் ஏற்கனவே அது தாய் நகர்த்தினாங்க. அப்ப மக்களும் அதே மாதிரி வரணுமே வேண்டதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த செயற்பாட்டுக்கு வராங்க. அப்ப அந்த அடிப்படையில் இவங்களும் கோரிக்கை விடுக்காங்க. பின்னாடி எங்களுக்கும் இந்த தேர்தல் முறை மூலம் ஒரு நிர்வாக துறை ஒன்று வரணும், நிர்வாக சபை ஒன்று வரணும், அதனூடாகத்தான் எங்களோட நிர்வாகத்தை எல்லாம் முழுமையாக என்ன கட்டி எழுப்பணும் என்ற கோரிக்கையை முன்வைக்காங்க. அதே போல உள்நாட்டு அலுவல்கள் நீதி, அதே போல நிதி, கல்வி, விவசாயம், அதாவது கைத்தொழில் போன்றவற்றின் தனியான அமைச்சுகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க, இப்ப நீங்க என்ன எங்கட இப்ப நடைமுறையில் இருக்க எங்கட நாட்டில் இருக்க அரசியல்ல அமைச்சுக்கள் என்று சொல்லக்கூடிய பதவி, இப்ப இந்த அமைச்சுக்கள் என்று சொல்லக்கூடிய பதவி இந்த நாங்க இதுக்கு முதலுள்ள இதுகள் எப்படி பார்த்தோம், இந்த நிர்வாக சபையில உத்தியோக பத்திரோடு குடியேற்ற நாடு காரியதரிசி, அரசாங்க அதிபர், அப்படி முக்கியமான சில பகுதிகளை நாங்க பார்த்து வந்தோமே. இந்த சில பகுதி தான் வந்துட்டு இதை எப்படி மாத்துறாங்கண்டா இது வந்துட்டு இப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சிலதோட இருந்துரு. அப்ப அந்த விஷயத்த அப்படி இல்லாம அதை ஒரு அமைச்சு மாதிரி, உதாரணமா கைத்தொழில்ண்டா கைத்தொழிலுக்கு ஒரு அமைச்சு, அதே போல மக்கள் தொடர்பாடல்னா மக்கள் தொடர்பாடல், அதை நிதி தொடர்புனா நிதி தொடர்பு, அதே போல நீதினா நீதி, அப்படி ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட ஒரு அமைச்சு மாதிரி இப்ப எங்க நாட்டுல சிஸ்டம் மாதிரி. அப்ப என்ன செய்யறாங்க, டொனமுள்ள கொண்டு வரப்படுறாங்க. அது ரெண்டாவது கோரிக்கை. அதை சொல்றாங்க உள்நாட்டு அலுவல்கள். அப்ப உள்நாட்டு எனக்குள்ள இப்ப பிரதேச ரீதியான பிரச்சினை, அதே போல உள்நாட்டு, அதே போல எங்கட உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாணங்கள் ரீதியாக நடக்கின்ற பிரச்சனைகள் இதுக்கண்டு அதுல வந்து இப்ப கல்வி இருக்கி, நிதி தொடர்பான பிரச்சனை இருக்கி, அதே போல சிறுபான்மை கலாச்சார பிரச்சனைகள் இருக்கி. இப்ப இதெல்லாம்
சேர்த்த மாதிரி சில அதுக்கான தனிப்பட அமைச்சுக்களை என்ன செய்யும் கொண்டு வரணும். அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைச்சாங்க. அதே போல சட்டசபை அங்கத்தவர்களுக்குள் 5-4 பிரதேசவாரி தேர்தலூடாக தெரிவு செய்யப்படல் வேண்டும். அப்ப பாருங்க, சட்டசபை இப்ப இந்த சட்டசபை என்று நாங்க என்ன அட்டவணை போடலை, நாங்க இதை முதல் விளங்கி போட்டுத்தான் அட்டவணை போடுவோம். சரியா? இப்ப சட்டசபையை எடுத்துக்கிட்டோம்டா, சட்டசபையில வந்துகிட்டு அதுல அங்கத்தவர்கள் இப்ப சட்டசபைக்கு போறவங்க 5-4 பிரதேசவாரி தேர்தல் ஊடாக செயற்பட வேண்டும். நல்ல விளங்கி போகணும். இப்ப சட்டசபைக்கு போறவங்க இந்த நிர்வாகம் செய்கிறார்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும்டா, தேர்தல் மூலமாக 5-4 பெரும்பான்மை பிரதேசவாரியூடாக போகணும். அப்ப எங்க இருந்து வரணும்? மக்கள்ல இருந்து வரணும். சும்மா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்குள்ள இருந்து நியமனம் உத்தியப்பட்டு அவர் 5 இதெல்லாம் வந்து செல்லாம நீங்க நேர்மையான ஒரு முறை தேர்தலை செஞ்சு அதனூடாக 5-4 வீதம் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட பாருங்க, சும்மா உதாரணத்துக்கு இங்க 61 பேர் இருக்கு இந்த இதுல. சரியா? இதுல குறைஞ்சது ஒரு அவங்க எதிர்பார்க்க சும்மா இதுக்கு கெஸ்ட் பண்ணி சொல்லுவோம் நம்ம, சும்மா குறைஞ்சது ஒரு 5-4 இதை பிரிச்சாலும் எத்தனை வர போகுது? 5-4ண்டா நாங்க ஒரு 40 அப்படித்தான் மாதிரி 45 வரும். 45 இந்த அளவுக்காவது என்ன செய்யணும்? இந்த அளவுக்கான ஆட்கள் தெரிவு செய்யப்பட்டு சட்டசபை போகணும் என்று எதிர்பார்க்காங்க. அப்ப இது உண்மையாகவே எங்களோட மக்கள் சார்பாக இவங்க கொண்ட ஒரு கோரிக்கை, ஒரு நம்பிக்கை ரீதியான கொண்ட கோரிக்கை. அப்ப இல்ல இப்ப 61 உறுப்பினர்கள் 45 பேர் வரணும் என்று சொல்லக்குள்ள, இப்ப 5-4 என்ன 5-4 என்று சொல்லக்குள்ள, சாரி இது 5ஆ புரிச்சா வந்துட்டு பிரிச்சு பாருங்க. சரியா? நான் சும்மா ஒரு கணக்கு போடுறேன். சரி, 50 தான் பேரு, 50 அப்படிதான் பார்க்கணும், 50 தான் பேரு. அப்ப அந்த கணக்குல அவங்க எதிர்பார்க்காங்க. அப்ப மிச்ச ஆட்கள் தான் அவங்களோட மத்த உதாரணமா இப்ப பிரித்தானியர்கள்ல அவங்க எதிர்பார்க்க அந்த பகுதிகளில் அவங்களோட ஆட்களை வைக்கலாம். ஆனா மிச்ச 50 பேரும் இந்த பிரதேசவாரி, அதாவது மக்கள் சார்பான ஆட்களை வரணும் என்று எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட விதத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும். அப்ப வாக்குரிமை என்ற விஷயம் வந்துட்டு வரையறுக்கப்பட்ட வகையிலே ஆண்களுக்கும் கொடுக்கப்படணும், பெண்களுக்கும் கொடுக்கப்படணும். அப்ப வரையறுக்கணுக்குள்ள அந்த வயது ஒன்று கொடுப்பாங்க. உதாரணமாக இப்ப நாங்க நடைமுறையில இருக்கின்றது 18 வயசுண்டா, அப்ப அந்த டைம்ல வந்துட்டு தொடமுறையில வாக்குரிமைக்கு வந்துட்டு 25 வயது தான் முதல் கொடுக்கப்பட்டது. நல்ல விளங்கணும். 27 வயதுக்கு மேற்பட்டோர் ஆரம்பத்துல கொடுக்கப்பட்டது. பிறகு என்ன செஞ்சாங்கண்டா, அது வந்துட்டு பிறகு நான் நினைக்கிறேன் 21 வயது. சரியா? 21 பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள்ல 21 மாற்றப்பட்டது. இப்படித்தான் அந்த வயதில் கொடுக்கப்பட்டது. அப்ப ஏனென்றா ஆரம்பத்தில் அந்த வயதும் வந்துகிட்டு முக்கியத்துவம். அப்ப அதில் வந்துட்டு ஆண் பெண் 2 பாலாருக்கும், ஆண் இருபாலாருக்கும் வாக்குரிமை அளிக்கணும். அதுவும் எப்படி என்றா அந்த ஒரு வரையறை ஒன்று கொடுத்திருந்தாங்க வயதில்லை. அதே போல அவங்களுக்கு கட்டாயமானது. அதே போல அந்த வாக்குரிமை வந்துகிட்டு 2 பேருக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவில் கொடுக்கணும்ன்றதும் இதுல முக்கியத்துவமா இருந்தது. அப்ப இந்த அடிப்படையில தான் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல இந்த டொனமூர் அரசியல் திட்ட அமைப்பை கொண்டு வரணும் சிபாரிசு செய்யறாங்க. அதோட இதை பாருங்க, இதனை ஏற்ற தேசாதிபதி நியூ கிளிபர்ட் இலங்கைக்கு ஒரு புதிய அரசியல் திட்டத்தை வழங்குவதற்கு ஒரு குழுவினரை அனுப்பி இலங்கைக்கு ஒரு புதிய அரசியல் திட்டத்தை வழங்குவதற்கு ஒரு குழுவை அனுப்புறாரு. சரியா? அந்த குழு தான் டொனமூர் குழு. சரியா? அப்ப அந்த குழு வந்துகிட்டு பிரித்தானியா அரசிடம் கோரிக்கையை ஒன்று முன் வச்சாங்க. அதுல வந்துகிட்டு அனுப்பும்படி பிரித்தானிய அரசிடம் கோரியமை. அப்ப அந்த பிரித்தானிய அரசு அனுப்புது. அனுப்பி 1927ஆம் ஆண்டு டொனமூர் பிரபு அவர தலைமையில, இப்ப டொனமூர் பிரபு வேண்டா ஆளுநர் சொல்லுவாங்க. அப்ப அவர தலைமையில தான் என்ன செய்யறாங்க, இந்த குழு இலங்கைக்கு அனுப்பப்படுது. அதன் பிரகாரம் இவர்கள் 34 கூட்டங்களை நடத்தி 141 சான்றுகளை பெற்றுக்கொடுங்க. அப்ப இந்த டொனமூர் அரசு அமைப்பு திட்டத்தை கொண்டு வரதுக்கு நல்ல வழங்கணும் 34 கூட்டங்கள் செஞ்சாங்க. 141 சான்றுகள் என்றா அந்த கூட்டத்தில கிடைக்கப்பெற்ற மக்கள்ல சிபாரிசு என்னென்ன விஷயங்கள் வரணும், என்னென்ன குறைவு என்று சொன்ன விஷயங்கள். இந்த உளவு விடயங்களையும் எடுத்து தானே செய்யறாங்க 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இதான் இதுல முக்கியத்துவமான விடயம். அப்ப டொனமூர் அரசியல் அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா இவ்வாறான சாராம்சமான விடயங்களை சொல்லித்தான் நீங்க என்ன செய்யணும், முதல் அரசியல் அமைப்பு திட்டத்தை நாங்க சொல்லணும். அது பிறகு தேவைண்டா உங்களால உங்களுக்கு தெரியும் வேண்டாம் இந்த எண்ணிக்கைகளை நீங்க குறிச்சு காட்டலாம். ஏன்னா டொனமூர், சோல்பெரி, நான் சொன்ன வளமையை சொல்றேன் 72, 78, அதே போல கோல்புரு மட்டும்தான் தொடர்ந்து வரும்.
அதுக்கிடையில வாரெல்லாம் வராது. அது வாரண்டாலும் 1 2 கேள்வி எம்சிக்கு பகுதியில் வரும், மற்றும்படி வராது. பெரிய வினாக்கள் இப்படிதான் இதுகெல்லாம் வரும். சரியா? அப்ப அதால இது டொனமோட கொஞ்சம் நீங்க படிக்கத்தான் வேணும். சரியா? இப்ப இதுல நாங்க அடுத்தடுத்து இந்த அழகு பரீட்சை செஞ்சு போகல டொனமூர்லயும் நாங்க செய்ய வேண்டி வரும். அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா படிங்க. ஏண்டா இந்த யாப்பில் நீங்க குறைஞ்சது ஒரு 70 மேல எடுத்துட்டீங்கன்னா சக்சஸ், அதுல மாற்றமே இல்லை. நீங்க எப்படி பொலிட்டிக்கல்ல A+ எடுப்பீங்க எல்லாரும். இந்த யாப்பு தான் மிக முக்கியம். அதுவும் யாப் எனக்குள்ள கூடுதல்லாம் வந்துக்கிட்டு எம்சிக்கு 150ண்டா இது 150. சரியா? இதுல 50 அதுல 50 தான். சரியா? அவங்களோட சிஸ்டம் எப்படியாண்டா 100 போட்டு பிரிச்சு தான் பார்க்குது. ஆனா இப்ப உங்களுக்கு வந்துட்டு இப்ப 50க்கு 50 நாங்க இப்ப பார்க்க இயலாது. இப்ப 50க்கு 50 நாங்க எடுக்கணும்னா 100க்கு எத்தனை எடுத்தா தான் வருமேனே. அப்ப அதால ஒளி விளங்குது இல்லைன்னு இங்க எழுதுறேன் பாருங்க. இந்த மார்க் சிஸ்டத்தை கொஞ்சம் பாருங்க. இப்ப உதாரணமா இப்ப 100க்கு 100 பார்ட் 2க்கு என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. சரியா? இதுல வந்துட்டு எப்படிண்டா இங்கால பார்ட் 1க்கும் சரியா 100க்கு 100. ஆனா எப்படி 100க்கு 100ண்டா ரெண்டால பேஜ் இதுல 50 இதுக்கு 50 எடுப்பாங்க. சரியா? அப்ப நீங்க 100க்கு 100 இங்க எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்? நீங்க குறைஞ்சது இதுல 100க்கு 80 எடுத்தா தான் இங்க 40 வரும். இங்கேயும் 100க்கு 80 எடுத்தா தான் 40 வரும். சரியா? ரைட். அப்ப இதுல என்ன விஷயம்டா இந்த 100க்கு 100 என்று சொல்லக்கூடியது 100க்கு 80 எடுக்கண்டா இதுல நல்லா விளங்கணும். 5 வினா 10 வினாவில 10ல் 5 கேள்வி செய்கிறது. சரியா? 5 கேள்வி செய்யறது நல்லா இந்த கொஞ்சம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. சரியா? இது உங்களுக்கு இனி 7-8 மாசத்தால நீங்களும் எக்ஸாம் எழுத போறது மிக முக்கியம். சரியா? 10ல் 5 செய்ய போறீங்க. இந்த 5 கேள்வியில உங்களுக்கு 4 வினா யாப்பில் வரப்போகுது. 4 வினா யாப்புக்குள்ள வரப்போகுது. மிச்சம் 3 வினா சாய்ஸுக்கு தான் வரப்போகுது. சாய்ஸ்க்குள்ள முதலாவது பகுதி ABC 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. ABC இந்த B பகுதி யாப் இதுல 4 வினா, C பகுதியில 3 இதுல 3. இதுல ஒன்று இதுல ஒன்று இதுல எப்படின்னு 2 செய்யத்தான் வேணும். நல்லா விளங்கிட்டா? இதுல 2 செய்யத்தான் 4ல் 2 செய்யணும். இதுல 1 செய்யலாம், இதுல 1 செய்யலாம், இதுல 2 செய்யணும். திரும்ப எல்லாத்துலயும் சேர்த்து கொமனா 1 செய்யணும். அப்ப 5 செய்யணும். அப்ப 5 செஞ்சா தான் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரும். அப்ப இதுல 4 இந்த 2 செய்யணும்னா கட்டாயம் நீங்க யாப்பில 1 செய்யலாது. அப்ப நீங்க 2 கட்டாயம் செஞ்சணும். அப்ப இந்த 2 எதை செய்யறது நாம என்ன செய்யணும் முடிவு எடுக்கும். அப்ப அதோட நாடுகளும் வரும். இப்ப நாடுகள் அரசியல் அமைப்பும் வரும். அதுவும் ஒரு கேள்வியா போடுவான். அப்ப 4 கேள்வி போடக்குள்ள அதுல ஒரு கேள்வி நாடுகள் போடுவான், மிச்சம் 3 கேள்வி யாப்பு போடுவான். சரியா? இப்ப சில பிள்ளைகளுக்கு நாடுகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், செய்யலாம இருக்கும். ஆனா நாடுகள் மிளகுவானது. ஏனென்றா நாடுகள் நாங்க சாய்ஸ் தாரோம். இந்த நாடு படிக்கணும் சாய்ஸை தந்தா அதை படிக்கலையும். நான் இந்த முறை எடுத்த சாய்ஸ்ல நாடு அப்படியே வந்துருக்கு. நான் எடுத்த சுவிட்சர்லாந்து வந்துட்டு அதே போல இந்த முறை வந்தது பிரித்தானியா, 2ம் வந்துருக்கு. எக்ஸ்ட்ராவா ஐக்கிய அமெரிக்கா போட்டிக்காங்க. அப்ப அதால நீங்க அதை யோசிக்க தேவையில்லை. சரியா? சரியா? அப்ப அதால நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா கட்டாயம் யாப்புல வந்துட்டு ஏதோ 2 யாப்பு அப்ப 4 விஷயம் பண்ணாலும் 2 யாப்பு போட்டே ஆவான். 2 3 போடுவான். இங்க 2 செய்யத்தான் வேணும். அதை கொஞ்சம் இது பண்ணுங்க. கொஞ்சம் யாப்பு நீங்க மிஸ் பண்ணோன்னா ஆனா கட்டாயம் 78 மிக முக்கியமா 78 எப்படியும் போடுவான். அது இதுகள் எல்லாம் வந்துக்கிட்டு நான் நல்லா விளங்கும். இன்னும் 3 செல்லணும் மாட்டேங்குது. 72 தோல்பேரி கோல்குரு குணமும் இவங்க எல்லாரும் ஒரு சாய்ஸா வருவாங்க. ஆனா 78 மட்டும் தனி ஒரு இதா வருவார். ஏன்னா தனி ஒரு பகுதி அது கட்டாயம் போட்டே ஆவாங்க. 78 வந்தே அது ஒவ்வொரு வருஷம் வரும். ஒரு வருஷம் வந்துக்கிட்டு ஜனாதிபதி அதிகாரம் வந்துட்டுண்டா அடுத்த இடத்துல பிரதமர் அதிகாரம் வரும். மாறி 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 வரும். சரியா? அதே போல மனித உரிமை எங்கட முதலாவது வந்துட்டு 78 மிக முக்கியமான இந்த மனித உரிமை என்ற விஷயம். அதே போல விகிதாசார திருத்தம் இதெல்லாம் முக்கியத்துவமானது. இதெல்லாம் அடிக்கடி வாரது. அதெல்லாம் லேசி. நாங்க அந்த சப்ஜெக்டுக்கு போன லேசி அது விளங்கலாம், படிக்கலாம், யோசிக்க தேவையில்லை. நோட்ஸை கொண்டினியூவா படிச்சா சரி. ஆனா கொண்டினியூ அந்த கிளாஸுக்கு வரணும். யாப்புகள் வந்துட்டு அவட வந்தா தான் தொடர்ச்சி ஞாபகத்தில் இருக்கும். இல்லாட்டி அது மறந்துடும். இதுல செல்ல விஷயம் என்னன்னா அந்த யாப்பை மிஸ் பண்ணாங்க. யாப்புல கட்டாயமான கேள்வி செய்யணும். நீங்க எப்படியும் 2 கேள்வி செய்யணும். அதை வந்துட்டு கட்டாயம் 78 ஷுவர்.
இதுகளில் ஏதாவது ஒன்றை தெரிஞ்சு வச்சுக்காங்க. அது 72 டொனமுறை சோல்பெரியோ கோல்ஃபுரூப் இந்த 4 ஏதோ ஒன்றை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ போன முறை டொனமுறை வந்து இருக்கேன் கொஞ்சம் திரும்ப ஒரு தடவை பார்த்தது எனக்கு விளங்கும். வந்த நினைப்பு தான் இந்த முறை கேள்விக்கு டொனமுறை வந்திருக்கு. சரியா? அப்போ வரலையாண்டா அடுத்த தரம் என்ன வருமானத்தை சாய்ஸ் பண்ணலாம். சரியா? அப்படி பார்த்து நம்ம செய்யலாம். ஆனால் கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். ரைட். இப்போ இன்றைக்கு விஷயத்துல ஏதாவது டவுட்டுகள் இருக்கியா? டொனமுறைண்டா உங்களுக்கு விளங்காத இருந்தா கேளுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். பாப்போம் ஏதாவது விளங்காது இப்போ டொனமுறை வந்துட்டு ஒரு நான் சொல்லுங்க சொல்லுங்க. சைனப் கொஞ்சம் நீங்க பேசுறது கிளியர் இல்ல. திரும்ப ஒரு தடவை இனவாரி பேசுங்க. இல்லாம எப்படி நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. டொனமுறை இனவாரி இனவாரி பிரதித்துவம் இல்லை. டொனமுறை இனவாரி பிரதித்துவம் இதுல நீக்கப்பட்டுட்டு. சரியா? இதுல வந்துகிட்டு மிக முக்கியத்துவமான 8 விடயங்கள் இருக்கு. ஒன்று அரசாங்க சபை. முதலாவது இல்லை நாங்கள் பார்த்தாலே விளங்க அரசாங்க சபை. அதே போல நிர்வாக குழு முறை என்று போட்டு அப்ப நிர்வாக சபை வந்துட்டு எப்படி மாற்றப்படுதுன்றா நிர்வாக குழு முறை என்று போட்டு மாற்றப்பட்டுச்சு. அதே போல அமைச்சரவை மந்திரி சபை என்ற நாங்க ஏற்கனவே பார்த்தோமே அமைச்சர்கள் பதவிகள் கொடுக்கணும். அதுக்காக ஒரு அமைச்சரவை என்ற விஷயம் வந்துச்சு. அப்ப இந்த நிர்வாக சபைக்குள்ள அந்த அமைச்சரவை என்றது அது எப்படி வர மாட்டது நாங்க பார்ப்போம். சரியா? அதே போல சர்வசன வாக்குரிமை நாங்க பார்த்தது. இப்ப சர்வசன வாக்குரிமைண்டா ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் வாக்களிக்கக்கூடிய மாதிரி அதுக்கு ஒரு வயதிலே கொடுத்துருப்பாங்க. வரையறுக்கப்பட்ட ஆணும் அளிக்கலாம் பெண்ணும் அளிக்கலாம் வயது ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி பிரதேச வாரி பிரிந்து இப்ப சர்வசன வாக்குரிமையை கொண்டு வந்தா எல்லாரும் அளிக்கலாம். ஆனா எப்படி அளிக்க? அப்ப பிரதேச ரீதியா அளிக்கணும். என்ன அப்ப ஒவ்வொரு பிரதேசத்துக்கு என்ன மாதிரி யார் யார் அளிக்கலாம்னா அந்த பிரதேச வாரி பிரதித்துவத்தை கொண்டு வராங்க. அப்ப அதனூடாதான் ஒவ்வொரு உதாரணமாக இலங்கையிலே ஒரு 200 பிரதேசம் இருந்தா அந்த 200 பிரதேசத்திலே இருந்து எல்லாரையும் எடுக்கல. அப்ப 61 பேர் தெரிவு செய்யப்படணும்னா அந்த பிரதேசத்தை என்ன செய்யறாங்க? மாகாணமா மாத்துறாங்க. மாகாணத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரதேசத்துல யாரு அதிகமா அவருக்கு சேலஞ்ச் இருக்கோ அவர் வருவார். அப்ப அதுக்காக பிரதேசத்தை கொண்டு வரணும்ன்றதுக்காக பிரதேச பிரதித்துவத்தையும் தொடர்ந்து இருந்துச்சு. ஆனா இது இருந்தாத்தான் சர்வசன வாக்குரிமை அளிக்கலும். அதுக்காக அடுத்தது காரியதரிசி என்ற விஷயம் வந்துக்குது இல்ல. அதே மாதிரி தேசாதிபதி இதுல இருந்தார். அவர் வந்து தலைவராக தேசாதிபதியாக இருக்கார். அதே மாதிரி பொதுச்சேவை நீதி சேவை ஆணைக்குழு. அப்ப இதுல ஒரு முக்கியத்துவமான ஒரு ஸ்பெஷலா கொண்டு வரப்பட்ட விஷயம் ஒன்றுதான் இந்த பொதுச்சேவை நீதி சேவை. அது எப்படின்னா ஒரு ஆணைக்குழுவாக மக்கள் சேவையாக இந்த நீதி சேவைக்கு ஒரு ஆணைக்குழுவும் பொதுச்சேவைக்கு ஒரு ஆணைக்குழுவும் கொண்டு வரப்படுது. சரியா? அது தனிப்பட கொண்டு வரப்படுது. இது உளவு விஷயமும் இதுல இந்த 8 விஷயமும் முக்கியத்துவமான அம்சங்கள். இப்ப இதுல நாங்க அரசாங்க சபை என்றா அது எப்படி என்ன மாதிரி தனித்தனி நாங்க பார்ப்போம். இதுக்கு பிறகுதான் இது ஃபுல்லா நாங்க பார்க்கணும். ஒரு 4 கிளாஸ் ஆகுது நாங்க மெனக்கூடும். ஏண்டா இது கொஞ்சம் நாங்க டீப்பா பார்க்கணும். ஏனென்றா டொனமுறை வந்துட்டு இப்ப இருக்கின்ற யாப்புகள்ல வந்து இவ்வளவு நாள் நாங்க பார்த்ததுல ஒரு அரசாங்க சபை ஒரு பாராளுமன்றத்துக்கு முழுமையான ஒப்பீடாக உள்ளது ஏண்டா இது வாக்குரிமையை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு. அப்ப அதான் இதை நாங்க கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இதுக்கு புறவு வார சோல்பெரி 72 எல்லாம் இதுல இருந்துதான் அடுத்தடுத்ததுக்கு வருது. அப்ப அதால இதை வச்சுதான் இதுல ஏதாவது சின்ன குறைபாடு இருந்தா அதை நிவர்த்தி செய்யத்தான் சோல்பெரி வந்தது. சோல்பெரியில இருக்கின்ற குறைபாடுகள் நிவர்த்தி செய்யத்தான் 72 வந்தது. அப்படி நாங்க பார்த்துட்டு போலாம். 72 ஏன் வந்தது 78 ஏன் வந்ததுண்டா 72ல சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். நிறைய குறைபாடுகள் கொண்டு வந்த சீர்திருத்தம் முழுமையாகப்படலை. அப்ப அந்த சீர்திருத்தத்தை முழுமையாக்கணும்ன்றதுக்காக தான் 78 வந்தது. இதான் யாப்பிடமே. அப்ப நாங்க யாப்பு வந்துட்டு நாங்க நினைக்கிறோம் கஷ்டம் அப்படி இல்லை. இதுல எப்படி நாங்க படிக்கணும்னா முக்கியத்துவமான சீர்திருத்தம் சொல்ற விஷயம் இருக்குதுன்னா இதைத்தான் நாங்க மெயின் பண்ணி படிக்கணும். அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்ததுல என்ன சீர்திருத்தம் இருக்கி இதுல எது விடுபட்டிருக்கு இதுல எது கொண்டு வரப்படு அதான் அதை வச்சுதான் நான் என்னண்டா உங்களுக்கு அந்த ஒரு டியூட் மாதிரி தரப்போற என்னதுக்கண்டா முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் இப்ப இதுல என்னென்ன சீர்திருத்தம் நீக்கப்பட்டு இதுல என்னென்ன கொண்டு வரப்பட அதை வச்ச மாதிரி ஒரு டியூட் ஒன்று கிடையாது. அப்ப உங்களுக்கு எல்லாமே ஒரே தரத்துல பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் நினைப்புக்கு வரும். அப்ப எம்சிக்குள்ள கேள்விகள் வரக்குள்ள சீர்திருத்தம் கேட்கக்குள்ள 2 போடக்குள்ள உங்களுக்கு எழுத வேண்டி வரக்குள்ளையும் சீர்திருத்தத்தை பத்தி நீங்க என்ன செய்வீங்க கேட்கக்குள்ள லேசா படிச்சிருந்தாலும்
ஒரு டொனமூல்ல வந்துட்டு அரசாங்க சபையை பத்தி கொஞ்சம் ஆராய்க, இதுல எப்படி அரசாங்க சபை இயங்கிக்க வேண்டும் கேட்டா நீங்க எழுதலாம். அதே மாதிரி அந்த நீதி சேவை பொது சேவை ஆணைக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்டது, இது என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டது, எதற்காக நீங்க கொஞ்சம் தெரிஞ்சா என்ன செய்யலாம், எழுதலாம். அப்ப அதுக்காக தான் இந்த உங்களுக்கு அந்த டியூட்டுகள் இதுகள் எல்லாம் கொஞ்சம் தாரது. ஏன்னா இதுகளில் நாங்கள் கட்டாயம் டியூட் கொடுக்குது. ஏனெண்டா இப்போ ஒவ்வொரு பெட்ஜுக்கும் புதுசு புதுசாக தான் சில விஷயங்களை கொடுக்க. இப்போ அவங்களுக்கு எடுத்த கேள்வி மாதிரி உங்களுக்கு திரும்ப திரும்ப தரையில்லாத வேற வேற கேள்விகளை மாற்றி மாற்றி எடுத்து தரணும். இப்போ அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இந்த டொனமுறிஞ்சோட 2-3 கேள்விகள் இந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து அடுத்த போடக்குள்ள ஒரு இன்னும் சேஞ்ச் போடுங்க. கேள்வி விடையோடையும் அதோட உங்களுக்கு இதில் அந்த பாயிண்ட்ஸ் அனுப்பி தருவோம். அடுத்தது சோல் பெரிக்கும் அப்படி அப்படி கிடைக்கும். யாப்புகளில் ஒவ்வொன்றா கிடைக்கும். இந்த யாப்பு என்னன்னா இந்த இலகுவா படிக்கிறதுக்கு அதான் சரியா. ரைட், ஓகே. நாங்கள் கிளாஸ் முடிச்சு கொள்ளும். ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் எனக்கு இப்போ தனிப்பட மெசேஜ் ஒன்று போடும் 9 கால போயிட்டு. இப்போ நாளை கிளாஸ் வந்துட்டு 1:30 மணி தலைமைக்கு நாங்கள் கொஞ்சம் முழுமையான சில விஷயங்களை நாளை கிளாஸ்ல பார்ப்போம் சரியா. அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ வெரி மச். நன்றி. கொஞ்சம் மந்தாக மெசேஜ் தாங்களா குரூப்ல.